சரி, இப்ப நாம 2018 பார்க்க போறோம். 2018 வந்து முதலாவதாக 12,000 செய்யும். 2018 வந்து 12,000 செய்யும் நான் போறேன். இப்ப இதுலயும் காவிகள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கிட்டத்தட்ட அந்த காவிகள் சம்பந்தம் விளைவுக்கான கேள்வி வந்து ரீசெண்டா என்ன செய்ய கேட்கான். சோ அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வந்து இருக்கு. ஒரு தொகை விசைகளை தந்து அது y அச்சுக்கும் x அச்சுக்குமான கிராஃப் மாதிரி தந்தவங்களுக்கும் அதுல ஒரு தொகையான விசைகளை தரான். அப்ப அதுல தார அந்த விசைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இங்கால ஏண்டு சொன்ன விசை, அதுல அதே திசையில அதே பெருமாள் மாதிரி பி சொன்ன திசை, இது டி, இதுக்கு எகென்ஸ்டா இ, இது சி. இப்ப நீங்க பார்க்கணும், இத விசைகள் ஒரு தொகுதியை தந்துட்டு கேள்வியை கேட்க நேரம் வந்து எல்லாம் சொல்லுவான். அதை அன்லைன் பண்ணுங்க. ஒரு பொருள் மீதாக்கின சமப்பருமனுடைய 5 ஒரு தள விசைகள் சமப்பருமனுடையது. அப்ப இங்க காட்டப்பட்டது எல்லாம் என்ன எப்படிப்பட்ட விசைண்டா எல்லாம் ஒரே பருமனை கொண்டது. அப்போ ஒரே பருமன்டா இது பருமன்ல சமன், இது ரெண்டும் பருமன்ல சமன் திசை உண்டு, இது ரெண்டும் பருமன்ல சமன் திசை உண்டு, இது பருமன்ல சமன். ஆனா ஏக்கும் பிக்கும் திசைக்கு எதிராக இருக்கு. ஏக்கும் பிக்குமான திசைக்கு எப்படி இருக்கு? எதிராக இருக்கு. அப்ப நமக்கு என்ன செய்யணும்? ஏண்டு செல்லுக ஒன்றையும் ஏயும் இந்த ஈயும் கட் பண்ணிடணும். ஏன்னா ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில எதிர். பர்மனன்ட் சமன் திசையில எதிராக அந்த காவிட விளைவில் வந்து பூச்சியமே. அப்ப ரெண்டும் கட் ஆகிடும். இப்ப நம்ம பார்த்தோம் சொன்னா பியும் சியும் பர்மனன்ட் சமன் திசையில உண்டு. அப்ப ரெண்டை கூட்டினா 2 மடங்கான விசை இந்த திசையில வரப்போகுது. சரியா? பி நாம பார்த்தோம் சொன்னா அதுக்கு செங்குத்தான திசையில இப்படி இருக்க போகுது. அப்ப இரண்டையும் விளைவு வரும். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கேன், விளைவு பகுதி லேசானது வந்து இதை பாருங்க, சரியான 45 பிரிச்சா இப்படி வரும். இது ரெண்டும் சமப்பருமனா கிடந்தா விளைவு சரியா 45 போகும். ஆனா இங்க வந்து சமப்பருமன் இல்லை, பருமன் இது கூட இது கூட. அப்ப பருமன் கூடத்தின் பக்கம் விளைவுல என்ன செய்யணும்னா நகரும். அப்ப விளைவு இதன் பக்கம் நகர்ந்து இந்த திசையில வரும். ரிசல்ட்ஸ் என்ன செய்ய போகும்? உங்களுக்கு இந்த திசையில தான் போகும். அப்ப இதுக்கு பொருத்தமான படம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வச்சுட்டு இருக்கு 4வது மட்டும். சோ இதுக்கு ஆன்சர் இதுக்கு ஆன்சர் வந்து 4வதா இருக்கும். சரியா? கிளியரான ஒரு கேள்வி வந்து நார்மலா கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, நான் இப்ப 13வது மூவ் ஆகிறேன். அந்த இயர்ல வந்து 13வது எம்சிக்கு நான் மூவ் ஆகிறேன். பாருங்க, இப்ப 13வது எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் ஒரு எறும்பு ஒன்று இதுல இருக்குதான், ஓய்வுல இருக்குதான். இதை வந்து என்ன செய்யுங்க, வழியில காத்து அந்த வழிய வந்து என்ன செய்யுங்க, நீங்க வாயால ஊதிங்க. வழிய வாயால ஊதுவ நேரம் வந்து தசமஞ்சு ஊதிய நேரம் எறும்பு என்ன செய்தான் தூக்கி எறியப்படுகிறான். இப்ப இதுல வழங்கப்பட்ட விசை என்னன்னு சொல்லிதான் உங்களோட கேள்வி. அப்ப இதுல வழங்கப்பட்ட விசை உங்கள்ட்ட கேள்வி கேட்டு இருக்கு, தூக்கி வீசப்படுது சராசரி உணர்த்தப்படும் விசை. அப்போ விசைன்னு செல்லுது உங்களுக்கு தெரியும், இந்த மாற்று வீதம். இந்த மாற்று வீதம் எந்த தரப்பு உங்களுக்கும் விசைய தரப்போகுது. சோ இந்த மாற்றத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இங்க திணிவு மாற போறீங்களே, திணிவை நீங்க நான் முன்னுக்கு போட்டா பின்னால் நினைக்கிறது. அப்ப என்ன இங்க மாறப்போ வேகம் மாறப்போகுது. வேகம் மாறுறதால நீங்க உந்தம் மாறுது. இப்ப எறும்புட திணிவை என்ன செஞ்சிருக்கான், 2 × 10⁻⁶ கிலோகிராம். சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தாரை வந்து எப்படி சொன்னா 2 × 10⁻⁶ கிலோகிராம் இல்ல தருவான். அதால ஓகே, சில நேரம் வேற யூனிட்ல தருவான், மில்லிகிராம் மாதிரி. அப்ப நீங்க சொன்ன கிலோகிராம் மாத்தணும், இந்த எஸ்ஐ யூனிட்லாம் பிரதிடணும். அப்ப 2 × 10⁻⁶ கிலோகிராம். 2 × 10⁻⁶ வேக மாற்றம். இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்ச போறோம். இறுதியா வந்து பூதத்தா இந்த திசையில பறக்குன்னு சொன்னா, இந்த திசையில வாரியா ஊதின்னு சொன்னா தசமஞ்சு, ஆரம்பம் வந்து 0. ஆரம்பத்துல ஒரு பாட்டுல ஓய்வான இருந்திருக்க போதும், அந்த திசையில் வேகம் ஒன்று வந்திருந்தாது இயங்கி இருக்குமே. சோ அந்த திசையில் வேகம் ஒன்று இருக்கு, அது அப்ப அது ஓய்வுல இருந்திருக்க போகுது. ஆரம்ப வேகம் தசமஞ்சு. கீழே அது தொடுகையில இருந்த நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த செல்லு தசம் 2 செகண்ட் செல்லு. அப்ப தசம் 2. அப்ப இதை நீங்க சுருக்கி உங்களுக்கு வரப்போற விட என்ன, 5 × 10⁻⁶. அப்ப 5 × 10⁻⁶ நியூட்டன் விசை வந்து என்ன செய்யுது இதுல முன்னேற்றப்படுது. சரியா? நார்மலா கேள்வியை கேட்டிருக்கான். சோ ஆன்சர் 5 × 10⁻⁶ இருக்கு. இப்ப அடுத்த எம்சிக்கு மூவ் ஆகேன். 14வது வாங்க.
நான் இப்ப 14வது எம்சிக்கு போறேன். 14வது எம்சிக்யூல வந்து என்னன்னா, ஒரு குறைந்த குலத்தின் கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள எம்மையுடைய ஒரு சிறிய பொருளுக்கும் கிடை திசைவழி ஒரு தொடக்க கருவி நோட்டை கிடைக்குமாறு ஒரு உதைப்பு கொடுக்கப்படுகிறது. பொருள் மேற்பரப்பு மீது ஒரு கிடை நேர்கோட்டில் சுழற்சி இல்லாமல் செல்கிறது. பொருளுக்கும் பொருள் மேற்பரப்பு சுழற்சி இல்லாமல் செல்கிறது. பொருளுக்கும் மேற்பரப்புக்கும் இடையிலான உராய் குணம் எனின் வழித்தடை புறக்கணிக்கப்படும் எனின் பொருள் ஓய்வுக்கு வருவதற்கு முன்னர் செல்லும் தூரம். அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்ன கேள்வி யதார்த்தத்தை வழங்கிக்கோங்க. ஒரு பொருளை வந்து வீணோட்டு சில கதையோட வழங்குங்க. இது ஒரு குறித்த தூரம் போய் என்ன செய்யுதுன்னா ஓய்வடைதான் வேகம் 0 இருக்கு. குறித்த தூரம் இது இயங்கி என்ன செய்யுது பொருள் ஓய்வடையுது. சோ வேகம் என்ன நடக்குதுன்னு சொன்னா 0 இருக்கு. இந்த இயங்கிய தூரம் என்னன்னு சொல்லித்தான் கேள்வி. இந்த தொடர்பு மேற்பரப்புக்கும் இருக்கும் இடையிலான விசை என்னையா, இந்த பொருள் இந்த திசையில் இயங்குனா உராய் விசை எங்கால தாக்க போகுது. உராய் விசை எங்கால தாக்க போனா அந்த உராய் விசை எந்தக்கு சமம் மியூ இன்டு ஆருக்கு சமன். பொருள்ல வந்து மேல் நோக்கி எந்த விஷயமும் இல்ல. சோ எம்ஜி எதுக்கு சமனா இருக்க போகுது, ஆருக்கு சமனா இருக்க போகுது. சோ மியூ இன்டு எம்ஜி தான் உராய் விசை இருக்க போகுது. அப்போ ஒரு ஏகப்பட்ட சக்தியோட போது ஒரு குறித்த தூரம் போய் இந்த பொருள் ஓய்வடையுதுன்னு சொன்னா, இந்த பொருளுக்கு நீங்க வழங்கின சக்தி வந்து உராய் விசைக்கு எதிராக செய்த வேலைக்கு சமனா இருக்கும். அப்ப இதுல இருந்து நான் போட்டா half m v0 வர்க்கம் எட்டுக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா மியூ எம்ஜி இன்டு டிக்கு சமனா இருக்கும். அப்ப இதுல இருந்து நான் m எல்லாம் கட் பண்ணி விட்டு பார்த்தா d எனக்கு எதுக்கு சமன் v0 வர்க்கத்தின் கீழ் 2gக்கு ஈக்குவல். சரியா? அப்ப எனக்கு d எதுக்கு சமன் சொன்னா v0 வர்க்கத்தின் கீழ் 2gக்கு ஈக்குவலா இருக்க போகுது. சரி, அப்படி இல்லைண்டா இன்னொரு பிள்ளைக்கு யோசிச்சாலும் நான் ஆல்ரெடி வேயச்சலியன் நீங்க ஒர்க் பண்ணுங்க. அதுல என்னண்டா இத தாக்க விசை, இத விசை வந்து உராய் விசை எங்கால தாக்குது. சோ நீங்க இந்த திசையில f7m யூஸ் பண்ணீங்கன்னா இதுல வர r முடிவுகள் மியூ g ன்னு சொல்லி வரும். அப்ப v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2s நீங்க போட்டீங்கன்னு சொன்னாலும் இறுதி வேகம் தெரியும் உங்களுக்கு 0 ஆரம் அமர்முடிட்டு போக போதும். சோ அதையும் உங்களுக்கு காணலும். சோ அந்த ஈக்குவேஷன்ல போட்ட உங்களுக்கு என்ன செய்யணும் d காணும். மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு d என்ன செய்யும் இதே விடயத்தை வரப்போகுது. சரியா? ரெண்டும் சேமா தான் இருக்கும். நாங்க 15வது மூவ் ஆகும். 15வது பாருங்க. இங்க உண்டு, இதுல உண்டு பாக்ஸ், இந்த பாக்ஸ். சரி, இப்படி ஒரு படம் தந்திருக்கான். இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கான்டா ஒரு இதால இணைச்சு வச்சிருக்கான். இந்த படத்தை தந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு இலேசான கோலால இணைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவான். அவனை கேள்வியில சொல்லுவான் மியூ இல்லாம போயில்ல, மியூ வர்க்கத்தின் கீழ் மியூ ஜின்னு வருமே. சரியா? இந்த மியூ இல்லாம போயில்ல, மியூ வர்க்கத்தின் கீழ் 2 மியூ ஜி மியூ இருக்கு. சரி, அந்த சுருக்கல் மிஸ்டேக். அப்ப இந்த படத்தை தந்துட்டு அவன் சொல்லுவான் நீங்க ஆன்லைன் பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஒன்று எம் திண்மை கொண்ட 11 சரசமான கோலங்கள், அதே நேரம் ஒரு உருவமை காட்டப்பட்டுள்ளது உயிர்மயம் பெரும்பாலும் இலேசான கோள்கள். மேல பாருங்க 10 இலேசான சர்வசமான கோள்கள். இலேசான கோள்கள்டா இந்த கோளுக்கு திணிவு இல்லை. அப்படி கோளோட திணிவு கான்செப்ட் பண்ண தேவையில்லை. இப்ப நான் என்ன செய்யணும்னா இந்த டொட் லைன்ல வரைய பாருங்க. இந்த மாதிரி தானே இந்த திணிவு, இந்த திணிவு, இந்த திணிவு, இது மூணும் பாருங்க சரியா இத மையமாக வச்சு ஒரு மூலையில இருக்குது. அப்ப இது ஒவ்வொன்றையும் எம்ஜி 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 4 எம்ஜி மொத்தமா எனக்கு வரப்போகுது மையத்துக்கு வரப்போகுது. ஏற்கனவே இந்த மையத்துல ஒரு திணிவு இருக்கிறதால அது ஒரு எம்ஜி ஒன்று என்ன செய்ய போகுது ஆட்டோமேட்டிக்காவே இருக்க போகுது. அப்ப 4 எம்ஜி மையத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னா சரியா, 4 எம்ஜி மையத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னா இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. சரியா? இப்ப அதுக்கப்புறம் அடுத்த செட்டப்புக்கு வாரு. இந்த இருக்கு இதை பாருங்க, பேப்பரை கையில வச்சுக்கோங்க. இந்த இருக்கிறத பாருங்க. நீங்க இந்த நாளும் சதுரத்துல உச்சியில இருக்க மாதிரி இருக்கு. அப்ப சதுரத்துல உச்சியில இருந்துச்சுன்னா விளைவுல வரப்போகுது அந்த விசைகள்ட எம்ஜி 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 மையத்துக்கு வரப்போகுது. அப்ப இன்னொரு 4 எம்ஜி இன்னைக்கு வரப்போகுது மையத்துக்கு வரப்போகுது.
இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா இதுல பாருங்க, இதுல விசை வந்து mg, இதுல விசை வந்து mg. இது ரெண்டையும் நான் இப்படி இணைச்சேன்னு சொன்னா இந்த ரெண்டு விசையும் விளையும். எதுல இந்த நான் டொட்டு எடுக்கேன், இந்த எம்ஜிலையும் விளைவு எனக்கு வரப்போகுது, இந்த இணைச்சிய கோட்டு நடுவுல வரப்போகுது. அப்ப இணைச்சிய கோட்டு நடுவுல வந்துன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து எத்தனை வரப்போகும் உங்களுக்கு? 2 எம்ஜின்னு சொல்லி வரும். இந்த எம்ஜியும் கேன்சல், இந்த எம்ஜியும் கேன்சல், எனக்கு 2 எம்ஜின்னு வரப்போகுது. இப்போ விளைவுலீர்வை மையம் இது ரெண்டையும் இணைச்ச கோட்டுல ஒரு புள்ளிலாம் இருக்கும். அப்ப அது ரெண்டையும் இணைச்ச கோட்டுல ஒரு புள்ளின்னு சொல்லி நீங்க பார்த்தா அந்த புள்ளி இருக்கு சி மட்டும்தான். உங்களோட ஆன்சர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்க புள்ளி என்ன? சி மட்டும்தான் இருக்க போகுது. சோ ஆன்சர் சி டிசைன் பண்ணிட்டு போயிடும். இல்ல சரியா நான் பெருமானும் பார்க்க போறேன்னு சொன்னா ஒரு ஆள் இங்க 2mg, இங்க வந்து மொத்தமா பாருங்க 4 4 8 mg 9 mg, மொத்தமா 9 mg. இந்த தூரத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்தா இந்த விரைமையம் இங்கே இருந்து எங்களுக்கு வரும். இந்த 11 mgயும் இந்த 9 mg இருந்து என்ன தூரத்தை வரும் சொல்லி நான் பார்க்க போறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்த இங்கே இருந்து நான் ஒரு டி தூரத்தை இருக்குன்னு சொல்லி எடுத்து அந்த டி எடுத்துக்கு சமண்டா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்த மொத்த விசையால பிரிச்சு 11 mg ஆல பிரிச்சு நான் 9 mg பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா உள்ளதால பிரிக்கணும். சோ 2 mg ஆல பெருக்கினு சொன்னா டி எதுக்கு சமனா இருக்க போதும்? 2x இங்கே போனதுக்கு சமனா இருக்கு. அப்ப இங்க 2x போன தூரத்துல விலையில் இருவை மையம் வரும். சரியா? கிளியரா இந்த கேள்வி எல்லாம்? இந்த டீல் செல்விதான் நான் என்ன செஞ்சேன்னா பொருளா செஞ்ச தூரத்தை கேள்வியில கேட்டிருக்கான். சரி, நீங்க கேள்வியை கொஞ்சம் கிளியரா வாசிங்க என்ன சொல்லி இருக்கான்னு சொல்லி. இந்த போர்ட் கிளியர்னு சொல்லி வந்து இந்த மாதிரி எடுத்தாங்க. ஸ்டக்காக தான் போர்ட் கிளியர் இல்லையா எல்லாருக்குமா? சரி, எல்லாருக்கும் இல்ல. அப்ப அவங்க கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாருங்க என்ன பிரச்சனை இல்லை. உங்க கனெக்ஷன் சரி இருக்கும். சரியா? நான் இப்ப அடுத்ததுக்கு போறேன். இந்த 16வது கேள்விக்கு வந்து ஆல் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கேன். பாஸ்ட் பேப்பர் எடுத்தவங்களுக்கு வழங்க 16வது கேள்விக்கு வந்து 16வது கேள்விக்கு வந்து ஆல் ஆன்சர் கொடுத்துருக்கு பாஸ்ட் பேப்பர்ல. அதுக்கு ரீசன் என்ன சொன்னா நீங்க பாருங்க, உங்களுக்கு அதுல மேல ஒரு வேர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டை வச்சுதான் இப்ப நீங்க சொன்னா கேள்வியை செய்யணும். அது கேள்வியை பாருங்க. 2 கிலோகிராம் திணியுடைய ஒரு குற்றி ஒன்று கிடை மேற்பரப்பின் வழியே தள்ளப்படுகிறது. நேரம் டீயுடன் குட்டியின் இடப்பெயர்ச்சி எக்ஸின் மாறு உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? டைம் நியர் ஆய்டைகளில் ஒவ்வொன்றின் குற்றி மீது அதன் இயக்க திசையில் தாக்கும் விலையில் விசை எஃபின் பருமன் மாறாமல் இருக்கின்றன. அன்லைன் பண்ணுங்க. விலையில் விசை எஃபின் பருமன் மாறாமல் இருக்குது. விலையில் விசையோட எஃப் பருமன் மாறாம இருக்குன்னு சொன்னா தொகுதியில ஆர்முடுகள் எப்படி இருக்கணும்? மாறாம இருக்கணும். அவ பொருள் வந்து என்ன செஞ்சுட்டு போகணும்? ஆர்முடுகப்பட்டுட்டு போகணும். அப்ப ஆர்முடுகப்பட்டுட்டு போகணும்னு சொன்னா பொருளை திணிவு மாற இல்ல. சோ விலையில் விசை மாற இல்லைன்னு சொன்னா ஆர்முடுல் கிராஃப் வந்து வரணும். மாறாவேத்தோட ஒரு கிராஃப் வந்து இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அடுத்தது வந்து அந்த வலை, அந்த உங்க வலை சேப்புன்னு வந்திருக்கான் பாருங்க கேள்வியில. இப்படி வந்து இப்படி நேர்கோட்டா வந்து இப்படி வளைஞ்சிட்டு போகுது. இதுல காரணம் உங்களுக்கு தொடலி தரப்பட்டு இருக்கணும். சோ உங்களுக்கு தொடலி தெரியா, சோ அதனால உங்களுக்கு அந்த இடத்துல வேக மாற்றம் காணவும் மேலா. சோ அதால இந்த கேள்விக்கு ஆல் ஆன்சர். சரியா? நான் இப்ப 28வது MCQ மூவ் ஆகிறேன். 28வது கேள்விக்கு வாங்க. பேப்பர் இருக்கும். சரி, 5L நீளமும், சரியா, 5L நீளமும் 5M திணியும் உடைய சீரான பாரமான ஹோல். 5L நீளம்னா இது L இது 2L சொன்னா இங்கால வர போகுது எத்தனை இருக்க போகுதும் 2L நீளமா இருக்க போகுது. சரியா?
அதே நேரம் சீரான கோலம் 5 mgm. அப்ப சரியா நடுவுல தாக்கும். நடுவுல செல்ல இந்த இடத்துக்கு வரும். நிறை வந்து சரியா நடுவுல தாக்க போகுது 5 mg. ஸோ இந்த இடத்துக்கு வரப்போகுது. இது வந்து இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தசம் அஞ்சல் எல்லாம் இருக்கும். ஏன்னா 2.5 நடுவால வரத்தால இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தசம் 5 எல்லாம் இருக்க போகுது. ஒரு தாங்கியலுக்கு இடையில எம்தினியுள்ள சரியா ஒரு காணப்படுகின்றது. கிடையாக வைக்கப்பட்டுள்ள எம்தினுடைய தீந்தை பூசும் ஒருவர் தனது தீந்தை வாளியையும் காவிக்கொண்டு முழு பழைய நிலத்தில் நடக்க வேண்டியுள்ளது. பழகி புரளாதவாறு அவர் காவிக்கொண்டு செல்லத்தக்க தீந்தை வாளியை உயர்ந்தபட்ச தீர்வு. ஆன்லைன் பண்ணுங்க உயர்ந்தபட்ச தீர்வு. அப்ப உயர்ந்தபட்ச தீர்வு சொல்லி இதே கேள்வி வந்து ஏற்கனவே பாஸ்ட் பேப்பர்ல வந்து இருக்கு. என்னன்னு சொன்னா தீந்தை வாளி வந்து வச்சுட்டு ஒருத்தர் வந்து பெயிண்ட் அடிச்சு சம்பந்தமா 2 இலைகளை வந்து தொங்க விட்ட மாதிரி. சரி 2000 புக்லயும் இருக்கும் பாத்து கேளம். இப்ப இதுல எம்தினுடைய ஒரு ஆள் வந்து போகணும். அவரு எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோ. நீங்க இங்க இருந்து அவர் எப்படி அசையணும், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வர காட்டணும் அசையணும். இங்க இருந்து அவரு இங்கனைக்கு வர மட்டும் அசையணும். அப்ப இரு அந்தங்களுக்கும் இடையே ஏத்தவாறு அவர் அசைய வேண்டி இருக்குது. சரியா, இது கிளியரா எல்லாருக்கும்? சரி, இரு அந்தங்களுக்கு ஏத்தவாறு அசைய வேண்டி இருக்குது. அப்ப இரு அந்தங்களுக்கு ஏத்தவாறு அசைய வேண்டி இருக்குன்னு சொன்னா இப்ப நான் சொல்லேன் அவரை திணிவனா எம்டு அதோட அவர் கொண்டு போற வாழ்வு திணிவு எம் நோட்னு சொல்லி இருக்கு. அப்ப இங்கேயும் எம் பிளஸ் எம் நோட் இருக்கணும், இங்கேயும் எம் பிளஸ் எம் நோட் இருக்கணும். அப்ப இந்த இடத்துக்கு அவர் போகணும், அந்த இடத்துக்கு போகணும். அப்ப இங்கே இருந்துட்டு அதே திணிவோட அவர் அயனையை போறாரு. அப்ப ரெண்டும் அவரு காணப்படணும். இப்ப இந்த எம் நோட்ற குறைந்த பெருமானம் என்ன? சரியா, இங்க கேட்டு இருக்கவங்களுக்கு சாரி மேக்சிமம் இந்த எம் நோட்ற மேக்சிமம் பெருமானம் என்ன, அதுதான் இப்ப உங்களுக்கு கேள்வி. சரி, இப்ப நான் அவர் இந்த அந்தத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கேனே, இங்க இல்ல, அவரு எங்க இருக்காரு, இந்த அந்தத்துல இருக்காரு. இந்த அந்தத்துல பாதுகாப்பாக அவர் நிக்க அவர் வச்சு இருக்க வேண்டிய திணியோட குறைந்தபட்ச உயர்ந்தபட்ச பெருமானத்தை பார்த்தேன். உயர்ந்தபட்ச பெருமானம் பாருங்க, இங்க நீங்க நல்லா கூடுதலா இருக்கச்சுல என்ன நடக்கும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து தொடுகை நீங்கப்படும், மட்டா தொடுகை நிற்கும். கொஞ்சம் அப்படியே வசந்த மாதிரி இப்படி நீங்க அந்த இதுகள்ல சில இதுகள்ல வந்து நீங்க அங்கால ஒரு பொருளை வச்சுட்டு நடுவுல ஒரு இதொண்டு இருக்கு பழக நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க. இப்படி நீங்க பாருங்க, இப்படி ஆடி ஆடி நிக்கச்சுல வந்து பட்டும் படாமல் இப்படி இப்படி போயிட்டு வரும். நீங்க சொல்லுவீங்க அந்த அட்டுத்த லேசாண்டாலும் சரிஞ்சு விழுந்து மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்ப இங்கே தொடுக நீங்கிறோம், இங்கே மட்டும் மருதாகம் வரப்போகுது. அப்ப இந்த புள்ளி மட்டும் நான் திருப்பம் எடுத்தேன், இந்த மருதாகம் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த கேள்விக்கு. அப்ப இதுபடி திருப்பம் எடுத்தா எங்கால உள்ள பாருங்க m plus m naught g into m naught g into l எதுக்கு சமன்டா 5 mg into இந்த தூரம் வந்து 1.5 l. அப்ப இந்த தூரம் என்ன 1.5 l. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா m plus m naught ஈக்குவலா இருக்க போகுது உங்களுக்கு 15 m இங்கில் 2க்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு m naught பெருமானம் வரும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 13 m இங்கில் 2. இது அவர் இந்த அந்தத்துல பாதுகாப்பாக இருக்க அவர் தூக்கிட்டு போக வேண்டிய வாலிட நிறம். சரியா, வாலிட மேக்சிமம் நிறம் என்ன 13 m இங்கில் 2. சரி, இப்ப நான் அடுக்கேன், இவர் இப்படி நடந்து இங்கனைக்கு வந்தா அவர் வாலிட வச்சுட்டு இருக்க வேண்டிய மேக்சிமம் நிறம் என்னன்னு சொல்லி பாக்கு. அப்ப m பிளஸ் அதையும் m நோட் சொல்லி எடுக்கணும். சரியா, இந்த m நோட் என்ன சொல்லி நான் இப்ப பார்க்க போறேன். இந்த m நோட் என்ன சொல்லி நான் இப்ப பார்க்க போறேன். இப்ப நான் இந்த புள்ளி இங்கால் டைம் அவர் மேக்சிமத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா இங்கே டச்ல நிற்கும், இந்த இடத்துல டச் என்ன செஞ்சிடும் உடுபட்டு போய்த்திரும். அங்கால பாயிண்ட்ல இருக்க டச் என்ன செஞ்சு போய்த்திரும் உடுபட்டு போய்த்திரும். அப்ப அங்கால பாயிண்ட்ல இருக்க டச் உடுபட்டு போகணும்னு சொன்னா இங்கனைக்கு வந்துட்டாரு சொன்னா இங்கனா மட்டும்தான் மருதாகம் இருக்க போகுது. அங்கால மருதாகம் இருக்குமா? மருதாகம் இருக்காது. இங்கே டச் உடுபட்டு போய்த்தினா ஒரு மேக்சிமம் வந்துட்டாரு சொன்னா இப்படி தடுமாறி இந்த பழகம் இருக்க போகுது. அப்ப இந்த புள்ளி நான் திருப்பம் எடுத்தா பாருங்க 5 mg into தசம் 5 l சமன் உங்கால m plus m naught g into 20l. இப்ப இதை நான் சுருக்கினா இங்க வந்து எனக்கு வரப்போகுது, இது எனக்கு எழுதையிலும் ஹாஃப்னு சொல்லி. சோ 5 2 m சமன். சரியா, 5 2 m சமன் m plus m naught into 2க்கு சமன். சோ m plus m naught எதுக்கு சமன் சொன்னா 5 m இங்கில் 4.
சோ இதுல இருந்து எனக்கு m0 என்றதுக்கு சமன் என்னன்னா 3m சாரி அதனால கழிப்பட போதும் m இங்கு 4க்கு சமம் m இங்கு 4க்கு சமம். அப்ப இது 13m 2 செல்ல வந்து 6.5m m இது 0.25 இப்ப அங்க கேட்ட உயர்ந்தபட்ச சுமன் செலுத்தலாம் எல்லாரும் அடிச்ச 13 இதுக்கு ஆன்சர் வந்து 13 இல்ல. இதுக்கு ஆன்சர் வந்து நல்லா பாத்துக்கோ நீங்க எம்மிங்கில் 4 ஏண்டா அவன் எம்மிங்கில் 4 வச்சுட்டு இருந்தா தான் இங்கே இருந்து பாதுகாப்பா இங்க வரப்போகல 13 எம்மிங்கில் 2 வச்சுட்டு இருந்தான்டா இங்கே இருந்து எப்படி போவான் இந்த புள்ளி தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு போச்சாலுமே இங்க திருப்பம் கூடி கீழே வந்துருவான். அப்ப எம்மிங்கில் அவன் இங்கே வச்சு நிக்கச்சலாம் என்ன நடக்கும் சொன்னா இதுக்கும் சும்மா இது கீழே பட்டுட்டு நிற்கும். ஏன்னா இது மேக்சிமம் உயரத்துக்கான திருப்பங்கள் வரையிலே சோ இதுல டச்ல நிற்கும். சோ அவங்க பாதுகாப்பா நிற்பான். அப்ப இங்கே தான் அங்க போறது கொண்டு போக வேண்டிய உயர்ந்தபட்ச திருவேன்னு சொன்னா m/4. அப்ப m/4 போனதான் பாதுகாப்பா இங்க அங்க நடக்கலும் 13 போன இங்கே பாதுகாப்பா நிக்கலும். ஆனா இந்த தொங்கல்கள் பாதுகாப்பானு போகலாம். இடையில என்ன செஞ்சிடும் சமநிலை குழம்பு கீழே விழுந்துருவான். விளங்கி இந்த கேள்வி கிளியரா? இதுதான் இந்த கேள்வியோட விஷயம். சரி லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா இந்த திணிவோட அவன் இங்கே சமநிலையில இருக்கலும் ஆனா இங்கே நடந்துட்டு போச்சலாம் இந்த குற்றி தாண்டி கொஞ்சம் தாளின்னு செஞ்சிருவான் இது கீழே விழுந்துருவான். எனக்கு திருப்பம் கூடுதலா வரும். ஆனா இதோட இருந்தான்னு சொன்னா இங்கே சமநிலையில இருப்பான். இது ரெண்டும் இதுல டச்ல வச்சு நிற்கும். அப்படியோ நடந்துட்டு போச்சலாம் இங்காலத்தவங்களோட காலம் போகலும். அதுதான் சரி. சரியா நான் அடுத்த வேலைக்கு மூவ் ஆகேன். 29 செய்யும். இருபத்தி 29 பாருங்க வால் ஒன்று உங்களுக்கு தந்து இருக்கு. சரி போட் கிளியர் இல்லையா? சரி நான் இப்ப 29 MCQ போறேன். 29 MCQ வந்து ஒரு பெர்லின் கோட்பாடுகளை பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தந்திருக்கு. நான் இப்ப இதுல எல்லாம் வரைய இல்லை ஒரு பாட்டை மட்டும் தான் வரைய போறேன். இதுல வால்வு இங்கே இருக்கு. இதுல வால்வு V2 இங்கே இருக்கு. இது V1 இது V2 இதுல பாட்ல இருக்கு. சரி இப்ப செல்ல என்னன்னு சொன்ன கேள்வி நல்லா விளங்கிக்கோங்க. என்ன செல்லான்னு சொன்னா இந்த வால்வுக்கு கீழே உள்ள அமுக்கம் வந்து மேல உள்ள அமுக்கத்தோட குறைய நேரம் இந்த வால்வு ஓப்பன் ஆகுமா? அடுத்த சந்தர்ப்பங்கள்ல இது ஓப்பன் ஆகாது. அப்ப இங்க நீர் மேல இருக்குது. சோ இதுல பாட்டுல நீர் இருக்கும். இப்ப நீர் அப்படியோ கீழுக்கு இறங்கி வரைச்சலும் சீல இருந்து நீர் குறைஞ்சு வந்து இந்த வால்வு கீழே ஒரு மட்டம் வரைச்சலும் இங்கில அமுக்கம் சாதாரண வழி மண்டல அமுக்கம். ஆனா இந்த வீட்டுக்கு கீழே என்ன அமுக்கம் வந்துச்சுன்னா ஒரே கீழே அமுக்கம் சொன்னா சாதாரண வழிமண்டல அமுக்கம் வந்துடும். ஆனா இந்த வீட்டுக்கு மேல பாருங்க கொஞ்சம் உயரத்துல நீர் இருக்கு. மேலுக்கு நீர் இருக்கு. அதுக்கு மேல வழி திறந்து இருக்கு. அப்ப இந்த வீட்டுக்கு மேல உள்ள அமுக்கம் என்ன? வளிமண்டல அமுக்கத்தோட H1 கீழே சாதாரண வளிமண்டல அமுக்கம் வந்து இந்த வால்வு சி அப்படியோ நீர் மட்டம் குறைஞ்சு இந்த வால்வு கீழே வரைச்சல என்ன செஞ்சிடும் கீழே சாதாரண வளிமண்டல அமுக்கம் வந்துடும். ஆனா மேல பைப்ல H1 இருக்கு. அப்ப அவன் செல்லம் கேள்விய தெளிவா என்னன்னு சொன்னா வால்வுக்கு மேல உள்ள பகுதி மேல உள்ள புள்ளியில் உள்ள அமுக்கம் கீழே உள்ள புள்ளியிட அமுக்கத்தோட கூடுவ நேரம் தான் என்ன நடக்குமா? சரியா மேல உள்ள பகுதியில் உள்ள அமுக்கம் கீழே உள்ள பகுதியில் அமுக்கத்தோட கூடுவ நேரம் தான் இந்த வால்வு என்ன செய்யுமோ ஓப்பன் ஆகும். அப்ப நீங்க பாருங்க சீரன் நீர் மட்டும் குறைஞ்சு வருது. சரி இந்த வால்வுக்கு கீழே வந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு கீழே அமுக்கம் பை இதுல பை பிளஸ் H2 அப்புறம் என்ன செஞ்சிடும் இந்த வால்வு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இதுல உள்ள நீர் அப்படியே குறைஞ்சு வரும். இதுல மட்டும் குறைஞ்சு வந்து அவங்க ரெண்டும் சேர்ந்து குறைஞ்சு போகும். சரியா அதுக்கு பிறகு சரியா இதுல மட்டும் இந்த மட்டுக்கு ரெண்டும் வந்தோடையும் இந்த மட்டுக்கு ரெண்டு வந்தோடையும் இதுக்கு கீழே சாதாரண வளிமண்டல அமுக்கம். ஆனா இதுக்கு மேல நீர் இருக்கா இல்லையா இதுக்கு மேல பை பிளஸ் H2 அதுக்கு பிறகு என்ன செய்யும்
இதுக்கு மேல அமுக்கம் 5+H கீழே வளிமண்டல அமுக்கம் மேல அமுக்கம் கூட கீழே அமுக்கம் குறவு. ஏன்னா இந்த மட்டும் நீர் இருக்கிறதால இந்த வளிமண்டல அமுக்கத்தை தான் இங்க நீங்க பேணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், இந்த வால்வு திறந்து இதுல உள்ள நீர் அப்படியே இறங்கி 3 ஒரே மட்டத்துக்கு வந்தோடனே 3 சேர்ந்து இறங்கிட்டு போகும். அப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா முதல்ல சி பங்களிப்பு செய்யுது, அதுக்கு பிறகு பி, அதுக்கு பிறகு ஏ. ஸோ அதை பேஸ் பண்ண ஆன்சர் வந்து இதுல ரெண்டாவது இருக்கு. வெளிவேலையினூடாக நேர்பாய்வுக்கு தொடக்கத்தில் சி பங்களிப்பு செய்ய தொடங்கும், அதே வேளை பின்னர் பியும் அதன் பின்னர் ஏயும் பங்களிப்பு செய்யும். ஃபைனலா 3 சேர்ந்து நீர்ல பங்களிப்பு வழங்க போகுது. சரியா? நார்மலான ஒரு கேள்வி, சும்மா கஷ்டமான மாதிரி காட்டி இருக்கான், மற்றபடி கேள்விக்குள்ள ஒன்றும் இல்லை. சரி, இப்ப நான் 33ஆம் MCQ வரேன். இப்படி ஒரு படம் உங்களுக்கு காட்டியிருக்கு. சொல்லியான் இது எக்ஸ் புள்ளி, இது y சின்ன புள்ளி, இது z சின்ன புள்ளி. இப்ப இந்த குறுக்கோட்டு பரப்பை பொறுத்த மட்டும் எக்ஸும் வையும் சமனா, இதுவும் குறுக்கோட்டு பரப்புல சமனா. இது வந்து என்ன குறுக்கோட்டு பரப்புல சிறுசா. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க எக்ஸ் வையும் குறுக்கோட்டு பரப்பு ஜெட்டும் குறுக்கோட்டு பரப்புல சமன், y சிறுசா கண்டிஷன்டா குறுக்கோட்டு பரப்பு கூடினா வேகம் என்ன செய்யும், குறையுமே, வேகம் குறையும். அப்ப எக்ஸ்லயும் ஜெட்லயும் வேகம் குறவு, வைல வேகம் கூட. அப்ப வேகம் கூடுன்னு சொன்னா அலகு கணக்கான ஏகப்பாடு சக்தி ½ d v² செய்ய போதும் கூட போகுது. அப்ப அலகு கணக்கான ஏகப்பாடு சக்தி கே ஈன்னு சொல்லி எடுத்தா கே இ நல்லாவே எதிர கூட இருக்க போது உங்களுக்கு வைல கூட இருக்கும். காரணம் அங்க வேகம் கூடன்னு சொன்னதால. அதுக்கு பிறகு இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா குறுக்கோட்டு பரப்பு சமன், சோ வேகமும் சமனா இருக்கும். தொடர்ச்சி சமன்பாட்டின்படி ஏவி சமன் கேண்ட ஈக்குவேஷன் படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுலயும் அலகுக்கான ஏகப்பாடு சக்தி எப்படி இருக்க போகுது, சமனா இருக்க போகுது. சரியா? இது ஒண்ணாவது நிபந்தனை. நான் இப்ப அடுத்த நிபந்தனையை போறேன். அடுத்த வந்து எனக்கு இருக்கு அமுக்கமும் அழுத்த சக்தியும். சரியா? அப்ப நான் அமுக்கமும் அழுத்த சக்தியும் நான் பார்த்தேன்னு சொன்னா ஒண்ணு அழுத்த சக்தியை பார்த்தா நான் இதை பூச்சி சக்தி மட்டமா எடுத்தா இங்க அழுத்த சக்தி பூச்சியம், இது நல்லா உயரத்துல இருக்கு, அழுத்த சக்தி கூட இருக்கு, இது அதுக்கு பிறகு இருக்கு. அப்ப இந்த அழுத்த சக்தியை நான் கான்சன்ட்ரேட் பண்ணின்னு சொன்னா எனக்கு நல்லாவே அழுத்த சக்தி கூடின புள்ளி எதுன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா பிஇன்னு சொல்லி எடுத்தா வைதான் கூட, ஏன்னா அதுக்குதான் உயரம் கூட. நான் எந்த புள்ளி எடுத்துன்னு சொன்னா அதுக்குதான் உயரம் கூட. அதுக்கு புறவு எதுக்குன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா ஜெட்டுக்கு வர போகுது. அதுக்கு புறவு எதுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தேன், நல்லா அதுக்கு குறைஞ்சதா எக்ஸுக்கு வரும். சரியா? இப்ப நான் என்ன செய்யணும், பெர்னோள்ளியின் கோட்பாட்டுக்கு வரேன். இப்ப நான் இதுக்கு பெர்னோள்ளியின் கோட்பாடு யூஸ் பண்ணா கண்டிப்பா நான் யூஸ் பண்ண போறது P plus ½ d v² plus HDG சமன் மாறி. இதைத்தான் நான் இந்த இடத்துக்கு நான் யூஸ் பண்ண போறேன். சரியா? பெர்னோள்ளியின் கோட்பாட்டின் படி நான் இந்த இடத்துக்கு இதை யூஸ் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷனை தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணினா நீங்க பாருங்க அமுக்கம் செல்லு வந்து எங்க இதுல வைண்டு செல் எடுத்துல பாருங்க அலகுக்கான ஏற்பாடு சக்தியும் கூட அலகுக்கான அழுத்த சக்தியும் கூட. அப்ப ரெண்டும் கூடுதலா இருக்குதுன்னு சொன்னா அமுக்கம் அங்க எப்படி இருக்க போகுது, நல்லாவே குறைவா இருக்க போகுது. அப்ப வயல தான் அமுக்கம் என்ன செய்யும், நல்லாவே குறைவு. அதுக்கப்புறம் அப்ப இது ரெண்டுல ஒரு இடத்துல அமுக்கம் கூடுதலா இருக்க போகுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா ரெண்டுலயும் ½ d v² ஈக்குவல். அப்ப எதுக்கு HDG கூட இருக்குதோ அதுல அமுக்கம் என்ன செய்யும், குறைவா இருக்கும். அப்ப HDG கூடின Z, சோ Zல அமுக்கம் குறைவா இருக்க போகுது, அப்புறமும் PX சொல்லி வரும். அப்ப Xல அமுக்கம் கூடுதலா இருக்கும். இதுதான் இந்த தொடர்பு. சோ இந்த ஏபிசில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தந்த தொடர்புல ஏ பிழை அமையுது, பிஎம்சியும் சரியானதா அமையுது. கிளியரா? இது இவ்வளவுதான் இந்த கேள்விக்கான விஷயம். நார்மலா பார்க்கலும் ஹைட்ரோல கேள்வியை கேட்டிருக்காங்க. சரி, நான் இப்ப அடுத்ததுக்கு மூவ் ஆகியேன். 34ஆவது MCQ. ஒரு தட்டொண்டு இருக்கு,
சரி லாஸ்ட் லைன் என்ன சொல்லுன்னா p plus half dv squared plus hd சமன் மாறிலி. இந்த ஈக்குவேஷன் தான் இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணியேன். சோ இதை நான் இங்க யூஸ் பண்ணதால நீங்க பாருங்க அலைவுக்கான அழுத்த சக்தி கூடி இப்ப நான் இங்க பார்த்தேன்னு சொன்னா half dv squaredம் yக்கு கூட HDGயும் yக்கு கூட பொட்டாசியம் எனர்ஜியும் கூட அழுத்த சக்தியும் கூட ஈகப்பாடு சக்தியும் கூட. அப்ப அமுக்கம் எப்படி இருக்க போவாயில குறைவா தான் இருக்க போகுது. அப்ப pyல அமுக்கம் குறைவுன்னு சொல்லி நான் டிசைன் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தா இது ரெண்டுக்கும் ஹாஃப் டிவி ஸ்கொயர் ஈக்குவலா இருக்குது. இதுக்கும் கே இதுக்கும் இருக்குது அலைவுக்கான அழுத்த சக்தி வந்து சமனா இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் சமனா இருந்தேன்னு சொன்னா நான் பார்க்கணும் அளவுக்கான ஏகப்பாடு சக்தி சமனா இருந்தேன்னு சொன்னா நான் என்ன பார்க்கணும் அளவுக்கான அழுத்த சக்தி. அளவுக்கான அழுத்த சக்தி இதுக்கு கூட இதுக்கு குறவு. அப்ப அமுக்க இதுக்கு கூட இருக்க போகுது மாறி இருக்கும். அப்ப அளவுக்கான அழுத்த சக்தி கூடினா இப்ப இது ரெண்டுக்கும் மாறலின்னு சொல்லியதால அளவுக்கான அழுத்த சக்தி கூடினதுக்கு அமுக்கம் குறைவானதா இருக்கும். சரியா இது கூடினதுக்கு இது குறைவானதா இருக்கும். அப்ப இதுக்கு கூட சோ இதுக்கு அமுக்கம் குறைவு இதுக்கு அமுக்கம் கூட. அது இதெல்லாம் டிசைன் பண்ணி சரியா. சரி நான் இப்ப இதுக்கு மூவ் ஆகேன். இப்ப இதுல என்னன்னு சொன்னா நீங்க இதுல 2-3 வேர்ட்ஸ் அன்லைன் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு தட்டின் மையத்தினுடைய செல்லும் ஒரு தளத்துக்கு செவனாக ஒரு நிலைக்குத்த அச்சு பற்றி தட்டு உராய்வின்றி சுவாதீனமாக ஒரு குறித்த கோணக்கதியுடன் சுழல்கின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் டி சமன் நோட்டில் சுழலும் தட்டின் விளிம்பின் மீது புறக்கணிக்கத்தக்க கதியில் அன்லைன் பண்ணுங்க புறக்கணிக்கத்தக்க கதியில் ஒரு சிலந்தி நிலைக்குத்தாக கீழே இறங்கி ஓய்வுக்கு வருகிறது. தட்டு டி சமன் நோட்டில் தட்டுக்கு மட்டுமான கோணம் தான். அன்லைன் பண்ணுங்க தட்டுக்கு மட்டுமான கோணம் தான் மாறுகத்தை காட்ட வரைக்கும் ஒமேகாவும் கோணம் தான். இப்ப இது ஆரம்பத்துல இத பாட்டுல ஒரு கோணம் ஏதோ சொல்லி கொண்டு இருக்க போகுது. இப்ப இந்த சிலந்தி இறங்கி வந்தீங்கன்னு ஓய்வு அடைஞ்சுன்னா சிலந்திக்கான சடல திருப்பம் என்ன செய்ய போகுது கூட போகுது கோணம் தான் காப்படையும். சோ L7 I ஒமேகா. இப்ப நீங்க சொல்லுங்க சிலந்திக்கான சடல திருப்பம் கூடினா ஒமேகா என்ன செய்ய போகுது உங்களுக்கு குறையும். தொகுதியில் சடத்து திருப்பம் இப்ப கூட போகுது. என்ன சிலந்தி வந்து இறங்கினா புள்ளி திணி உண்டு. சோ தொகுதியில் சடத்து திருப்பம் கூட போகுது. தொகுதியில் சடத்து திருப்பம் கூட சொல்லலாம் ஒமேகா குறையும். ஒமேகா குறைஞ்சன்னு சொன்னா எல்லாத்திலையும் கோண கதிக்கு என்ன நடக்கும் சொன்னா இப்படி இந்த மாட்டுல போயிட்டு இருந்தது குறைஞ்சி இப்படி வரும். இது ஒமேகாவில் உள்ள மாறு சரியா. கோணக்கதி குறைஞ்சி இங்கனைக்கு வரும். அடுத்த நீங்க அதுல பாருங்க கேட்கான் தட்டுக்கு மட்டுமான கோணம் உண்டு. தட்டுக்கு மட்டுமான கோணம் உண்டு. இப்போ ஒன்னாவது தட்டு ஐ ஒமேகாவில் சொல்லிட்டு இருக்க போவீங்களே. இப்ப சிலந்தையும் வந்துட்டுன்னு சொன்னா இப்ப கோணம் வந்து என்னண்டா ஐ ஒமேகா டேஸ் பிளஸ் ஐ நாட் ஒமேகா டேஸ். சரி அப்ப உங்களுக்கு ஒமேகா டேஸ் சில ஒமேகாவோட குறவு அதான் நீங்க என்ன செஞ்சீங்க குறைவா காட்டினீங்க சரியா. தட்டுக்கு மட்டுமான கோணம் வந்து என்ன செய்யும் குறைய போகுது. ஏண்டா ஆரம்பத்துல சும்மா சொல்லுங்க தட்டு சரத்துருவம் 5 தட்டு சரத்துருவம் 5 ஒரு 2 ஒமேகாவோட சுழண்டு கொண்டு ஒரு 3 ஒமேகாவோட சுழண்டு கொண்டு இருக்குன்னா தட்டுக்கு மட்டுமான கோணம் வந்து என்ன 15. இப்ப என்னொண்டு வந்து சேர்ந்துட்டுன்னா நீங்க பாருங்க ஒமேகாவில் என்ன செய்ய போது குறவு வரப்போகுது. அப்ப தட்டுக்கு மட்டுமான சரத்துருவம் இங்க மாற போறே இல்லை. அப்ப தட்டுக்கு மட்டுமான சரத்துருவம் மாற போறே இல்லைண்டா ஒமேகா குறைஞ்சா தட்டுக்கு மட்டுமான கோணம் என்ன செய்யும் குறையும். தட்டுக்கு மட்டுமான கோணமும் குறைஞ்சு வரும் சரியா. இதால இதுக்கு 3வது ஆன்சர் பொருத்தமானது. கிளியரா விளங்குதா சொல்லுதெல்லாம். சரி அடுத்த கேள்விக்கு நான் போறேன். அடுத்த கேள்வி வந்து பாருங்க சர்வசமான திணிவுகளை உடைய அன்லைன் பண்ணுங்க சர்வசமான திணிவுகளுடைய ஏபிசி எனும் 3 சர்வசமான திணிவுகளை உடைய ஏபிசி எனும் 3 சீரான பொருட்கள் நிலைக்குத்து குறுக்கட்டு பரப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஏ ஆனது ஆரை உடைய ஒரு திண்ம கோலம் ஆகும். சி ஆனது ஆரையுடைய மெல்லிய சுவரை கொண்ட ஒரு பொற்கோலம் ஆகும். அதே நேரம் அவன் சொல்லுவான் பி ஆனது ஆரையுடைய தட்டா இருக்கும். அதே வேளை ஒரு தட்டின் மையத்தினுடைய தட்டின் தளத்துக்கு செவனாக உள்ள ஒரு அச்சு பற்றி உருக்கள் அளவீடுக்கு வரையப்பட்டுள்ளன. ஏபிசி ஆகியவற்றின் பொருட்கள் சமகோண கதிகளை அன்லைன் பண்ணுங்க சமகோண கதிகளை சரியா. சமகோண கதிகளை அடைவதற்கு வழங்கப்பட வேண்டிய சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியின் முறை. அப்ப ரெண்டும் சமகோண கதை அடையுமா. அப்ப உங்களுக்கு தெரியும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியை நான் ஈண்டு எடுத்தால் சமன் half I ஒமேகா ஸ்கொயர் சமன். அப்ப எல்லாம் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சடத்துவ திருப்பம் கூடியத்துக்கு வந்து சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி நீங்க எப்படி கொடுக்கணும் கூடுதலா கொடுக்கணும். ஒன்னாவது ஒரு பொற்கோளம் திண்ம கோலம் அப்புறம் 6 இதை கொண்டு ஒரு தட்டு அப்புறம் ஒரு பொற்கோளம். இப்ப நீங்க சொல்லுங்க இந்த சடத்துவ திருப்பம் கூடினது எது
நல்லா திட்ட தெளிவாக விளங்கு சடுத்து திருப்பம் கூடினது வந்து பொற்கோளம். பொற்கோளத்துக்கு தான் வந்து சடுத்து திருப்பம் கூட. சோ இதுக்கு தான் நீங்க சொல்லணும் சிக்கு தான் கூடுதலான சக்தியை வழங்கணும். அப்போ கே இது சீட பெருமானம் நல்லா கூடுதலா இருக்க போகுது. அதுக்கு பிறகு பாருங்க இதா கூடின சக்தியை கொண்டு இருக்கு. ஏயா பியா சடுத்து திருப்பம் கூட கொண்டு இருக்கு. சொல்லுங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏயா சடுத்து திருப்பம் கூட, பியா சடுத்து திருப்பம் கூட. சடுத்துருப்பத்தை பாய்ச்சணும் உங்களுக்கு திண்ம கோலமா இல்ல அந்த ஆறு ஆறையை கொண்டு இருக்க வட்டமா? சரியா? பீதம் கூடின சதுரப்பதை கொண்டிருக்க போகுது. காரணம் என்ன சொல்லுண்டா இது ஒரு திண்ம கோலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அது சுத்தி இப்படித்தான் இருக்க போகுது. போல் ஷேப்லாம் இது இருக்க போகுது. சரியா? கிளியரா கேக்குதா? கொஞ்சம் சரியா? சடத்து திருப்பம் எதை வச்சு பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா திணிவு பரம்பல் திணிவு மையத்துக்கான தூரம் இதுல வச்சுதான் பார்க்க. இது ஒரு தட்டாக சொன்னா திணிவு நல்லா பரம்பி போயிருக்க போகுது. கோலமா கிடச்சுன்னா அந்த மையத்துக்கு கிட்ட கிட்ட எல்லாம் வந்து இது ஆறு தூரத்தோட சின்ன திணிவு தான் போய் கிட்ட கிட்ட இதுல வந்து இங்க என்ன செய்யும் இதெல்லாம் ஆறு தூரத்துல நல்லா பரம்பலா காணப்படும். அப்ப இதுல சடத்து திருப்பம் கூட இருக்கும் ஏ பி. சரியா? அப்ப அதால நீங்க பாத்தீங்க சரிண்ணா சடத்துரு பையன் கூட பிக்கு கூட. அப்ப அடுத்தது நீங்க என்ன செய்யணும் கூடுதல் இயக்கப்பட்ட சக்தியை கொடுக்கணும் பிக்கு கொடுக்கணும் அடுத்தது சிக்கு கொடுக்கணும். இதுதான் ஆர்டர். சரியா? ஏன்னா சடத்து திருப்பம் எங்க தங்கி இருக்கு கொடுக்க வேண்டிய சக்தி தங்கி இருக்குன்னு சொன்னா சடத்து திருப்பத்துல. சோ நான் சடத்து திருப்பத்தை ஆர்டர் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா இங்க கேஇசி கேஇபி கேஇ ஏன்னு சொல்லி வரப்போகுது. ஏன்னா ஏழு சடத்து திருப்பம் நல்லா குறவா வரும். நீங்க நம்பர் படி பாத்தீங்கன்னு சொன்னா 2 இங்கில் 5 மார்க்ஸ் அடுத்த இதுல இந்த அச்சு பற்றி பாத்தீங்கன்னு சொன்னா தட்டுண்டு. சோ தட்டுண்டு சொன்னா இங்கால r/2 தூரம் அங்கால r/2 தூரம். சோ half m into r ஸ்கொயரிங் 4. சோ அப்படி அந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே. சரி இப்ப என்ன சொன்னா உங்களோட டவுட் ஒன்று கேட்டிருக்கீங்க மேல இந்த இதுல கோணம் தட்டுக்கு மட்டுமான கோணம் வந்து என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டீங்க. சரி ஒன்றிங்க 12 செல்லது கோலுக்கு தானே நீங்க அப்படி டிசைன் பண்ணலாம். ஒன்னிங்க 12 செல்லது கோலுக்கும். இப்ப இதுல ஒரு ஆள் டவுட் கேட்டிருக்கீங்க. அப்ப இதுல ஒரு ஆள் டவுட் என்ன சொன்னா தட்டுக்கு மட்டுமான கோணம் தான் எப்படி வரும் இந்த மாதிரி ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்கீங்க. இப்போ ஒன்னா பாருங்க ஐ ஒமேகாவோட சொல்லுது இப்ப ஒமேகா டேஸோட சொல்லுது. ஒமேகா பெருசு ஒமேகா டேஸ் பெருசுன்னு சொன்னா நீங்க ஒமேகா பெருசுன்னு சொல்லுவீங்க. இப்ப கோணம் தான் குறையன்னு சொன்னா தட்டுக்கு மட்டுமான சதவீதம் மாத்தமே இல்லை. அப்ப தட்டுக்கு மட்டுமான சதவீதத்தையும் அந்த கோணத்தையும் பெருக்கி கோண வேகம் குறையுதுன்னு சொன்னா தட்டுக்கு மட்டுமான கோண சதவீதத்தையும் கோண வேகத்தையும் பெருக்கி வாரதுதான் என்ன இங்க உள்ள தட்டுக்கு மட்டுமான கோணம். அப்ப தட்டுக்கு மட்டுமான கோணம் என்ன செய்யும் குறையும். சரியா? கிளியரா இது? சரி நான் இப்ப என்ன செய்ய பண்ணா அடுத்த மூவ் ஆகேன். நம்ம ஹைட்ரோல எம்சிக்யூல லாஸ்ட் எம்சிக்யூ நினைச்சேன். அதுல வந்து இந்த 44வது எம்சிக்யூ வந்து உங்களுக்கு செய்யலாம். ஏன்னா
அப்படி அதுக்கு மட்டுமான ஒமேகா பார்க்கல, தொகுதிக்கான ஒமேகா தான், தட்டுக்கு மட்டுமான ஒமேகா இல்ல, அது தொகுதிக்கான ஒமேகா. சரியா? இப்ப நான் லாஸ்ட் இப்ப என்ன சென்ஸ்னா அந்த 44 எம்சிக்கு வந்து ப்ரொப் ஐடியா இருக்கு. நீங்க சும்மா செஞ்சிருப்பீங்க, ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரை வச்சு தான் செய்யணும். என்ன ஒடுங்கின குழாய்னு சொல்லி இருக்கிறதால சோ நீங்க அதை அப்படியே விட்டுட்டு 46வதுக்கு வாங்க. ஏக்கு ரன்னிங்கில் போகணும். சாரி, இதுக்கு ரன்னிங்கில் 3 அதுக்கு இல்லை, ரன்னிங்கில் 3 பொட்கோளத்துக்கு, ரன்னிங்கில் 3 எம்ஆர் ஸ்கேர் பொட்கோளத்துக்கு, திண்ம கோளத்துக்கு ரன்னிங்கில் 5 எம்ஆர் ஸ்கேர். சரி, 46 கேள்விக்கு வாங்க. 46 கேள்வி வந்து நான் இப்ப இங்க இது பண்ண இல்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட படத்தை ஒன்னா கிளியரா பாருங்க. இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. எப்படின்னு சொன்னா 2000+ MCQ புக்ல 1வது கேள்வியே இதுதான். இது நிறைய பேருக்கு தெரியும். 2000+ MCQ புக்கை வச்சு பாருங்க, நீங்க 1வது கேள்வி இதுதான். அதுக்கு பிறகுதான் அது. சி வந்து பொட்கோளம், அதுக்கு ரன்னிங்கில் 3, திண்ம கோளத்துக்கு ரன்னிங்கில் 5. சரியா? நீங்க நோட் ஒழுங்கா பாருங்க. இப்ப இங்க என்ன நடக்குன்னு சொன்னா கவல் ரிப்போர்ட் நடக்குது. அப்ப இங்க கவர் இருக்கு, இங்க ஆக்கள் இருக்காங்க. இப்ப நான் இங்க ஒரு 2-3 பேர் மட்டும் வரையேன், எல்லாரையும் வரையல, ஜஸ்ட் 2-3 பேர் இருக்காங்க. இப்ப என்னன்னு சொன்னா இந்த கவலத்தை போடி நடக்குது. ஒன்னா ஏ கூட்டு பாருங்க. இரு குழுக்களின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கயிறின் மீது ஒரு விசையை பிரயோகித்தால் கயிற்றின் வழியே எங்கனும் இழுவையின் பருமன் சமனாகும். சரியா? ஏ கூற்று பிழை. என்னன்னு சொன்னா எல்லாரும் ஒரு விசையை பிரயோகிச்சா இவர் என்ன செய்ய போறாரு, இங்க ஒரு 10 நிமிடம் பிரயோகிச்ச போறாரு. இவருக்கு முன்னுக்குள்ள ஒரு 10 பிரயோகிச்ச போறாரு. இவர் 10 பிரயோகிச்ச போறாரு. இவரும் 10, இவரும் 10, இவரும் 10. இப்ப நீங்க பாருங்க, இவருக்கு முன்னுக்கு 10 நிமிடம், சோ இழுவை எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். இவங்க 2 பேருக்கு முன்னுக்கும் இவர் 10 இவர் 10, சோ 20 இருக்கும். இவங்களுக்கு முன்னுக்கு இவர் 10 இவர் 10 இவர் 10, 30 இருக்கும். சோ மேக்சிமம் இழுவை இங்கே வர காட்டிலும் வரும். இந்த 2 குழுக்களும் சந்திச்சு அந்த நடுப்புள்ளி இருக்குதானே, அந்த பாயிண்ட் வர காட்டிலும் மேக்சிமம் இழுவன் செஞ்சு வரும். வர இழுவை கூட்டிட்டு வரப்போகுது. அப்ப இழுவை கூட்டிட்டு வரப்போகுது சொன்னா ஒவ்வொருத்தரும் சமனான விசையை பிரயோகிச்சாலும் இலையில எல்லா இடத்துலயும் புள்ளியில இழுவை சமனா இருக்க போதா? இல்ல, கணத்தை கணம் இழுவை வேறுபட்டு வரப்போகுது. சோ ஏ கூற்று பிழை. பிய பாருங்க. கயிறு மீது உள்ள இழுவையின் பருமன் மற்றும் அதன் அரும் இழுவை மேற்படுமாயின் கயிறு பிக்கும் கியூக்கும் இடையில் உள்ள ஒரு புள்ளியில் மாத்திரம் வரும். அப்ப அந்த இழுவையை நீங்க கூட்டி கூட்டி போற நேரம் கவுரு ஒரு இழுவையில அருன்னு வைங்களே, இந்த இதுக்கு மேல நீங்க விசை கூட்டி கூட்டி போறீங்க, ஒரு விசைக்கு மேல கவுர்ல தாங்க எல்லாம் இது அந்த உள்ள போன்னு வைங்களே. அப்ப அந்த விசை வந்தா கவுரு அறுவதுக்கான சந்தர்ப்பம் எங்கின இருக்குன்னு சொன்னா சொல்லுவான், இந்த இங்கினான இருக்கான் நடுப்புள்ளியில. சரிதானே? அங்கதானே இருக்கு. அங்கே இருக்கத கண்டுதான் ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, இங்க 10 20 30 10 20 30 இந்த இடத்துல மேக்சிமம் இழுவை வரப்போகுது. அப்ப உயர் இழுவை எங்கனைக்கு வரும்னு சொன்னா அந்த கவுரு இப்போ ஒரு 40 நிமிடம் தாண்ட போன்னு சொன்னா கூடி கூடி வரத்துல இங்கே 40 வரும். அப்பொழுது எங்கால கூடுவது சந்தர்ப்பம் இருக்கு. சோ அந்த இடத்துல அந்த போகும். சோ பி சரி. சி பாத்தீங்கன்னா நபர் ஒருவனால் கயிறு மீது பிரயோகிக்கத்தக்க உயர்ந்தபட்ச விசை பருமன் அந்நபரின் பாதத்திற்கு மேற்பரக்கும் இடையில் உள்ள விசையின் உராய் குணத்தை சார்ந்திருக்கும். சரிதானே? இப்ப இவர் மேக்சிமம் விசை எப்படி பிரயோகிச்சாருன்னா அவர் இங்க தாக்கு இந்த விசை இவரை சமநிலைக்கு எடுத்தா இவர் எங்கால தாக்கு அந்த குடுக்க விசை, ஏன்னா இவர் இப்படி கவுரு அழுத்தா கவுரு இவர் இப்படி இழுக்கும். அப்ப 2 பருமனும் சமனா இருக்கும். இந்த விசை இவர்ல எங்க தாக்கு உராய் விசைக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த உராய் விசை எவ்வளவு மேக்சிமம் போயிடுமோ அந்த அளவு என்ன செய்யணும், இழுவையும் மேக்சிமம் கொடுக்க. சரியா? சோ இதுக்கு பியும் சியும் சரிண்டு சொல்லி வரும், ஏபில் சொல்லி வரும். கிளியரா வழங்கிச்சா இந்த கேள்வி? சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா லாஸ்ட் கேள்வி 47வது MCQ மூவ் ஆகியேன். 47வது MCQ. பி வழங்க இல்லையா? பி என்ன சொல்லியிருக்கான், அருமிழுவைக்கு மேற்படுமாக, அதாவது புள்ளி பி வரும். சரிதானே? இப்ப இவர் இங்க ஒரு விசையை பிரயோகிச்சு இவர் ஒன்று பிரயோஜி இவர் பிரயோகிச்சு இவர் உண்டு இவர் உண்டு இவர் உண்டு மேக்சிமம் விசை இன்னைக்கு வரல, இன்னைக்கு வரல. இவர் 10 20 இன்னைக்கு 30, இவர் 10 நியூட்டன், இவர் 10 நியூட்டன், இவர் 10 நியூட்டன், இந்த இடத்துல 10 இழுவை, இந்த இடத்துல 20 இழுவை, இங்க 30 இழுவை, இங்க 10 இங்க 30. அப்ப இங்க 30 வரும்னு சொன்னா
கூடுதலான ஒன்னாவது டாப் 30 வந்துடுவீங்களே அந்த 30 ஒன்னாவது இன்னைக்கு வரப்போ இன்னைக்கு வரப்போ விசையை கூட்டி கூட்டி வர சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் பின்னிக்கு வரது சந்தர்ப்பம் இருக்கு. இதுல 30 கூடி போனதான் பின்னிக்கு வர சந்தர்ப்பம் இருக்கு. சோ இங்கன்னா என்ன செய்யும் அறுந்து போகும். விளைச்சா இப்ப மேக்சிமம் விசை தான் வரையலும். அதால அந்த இடத்துல வந்து போகும். எனக்கு வேணும் சொன்னா கவுரல் போட்டு போய் பாருங்க. கண்டிப்பா நடுவலாம் கவுரல் வந்து போகும். வேற சைடு அளந்து போறது சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னு சொன்னா நடுவுலக மேக்சிமம் விசை தாக்குது. இதை விட மேக்சிமம் இருக்கு நடுவுல. சரி, இப்ப நீங்க இதுல சொல்லுங்க எனக்கு அமிலம் கனவளவு கூடினா எப்படி அமிலம் கனவளவு கூடினா அமிலம் ஆழம் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? இந்த 3 படத்துல என்ன சொல்லி நான் நீர்ல போட்டா இதுல அமிலம் கனவளவு கூடினா அமிலம் ஆழம் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? என்ன செய்யும்? கூடுமே. அப்ப இப்ப நான் சொல்லேன் இந்த மரக்குட்டிட திணிவை வந்து ஒரு 100 கிராம் இருக்கு. மரக்குட்டிட திணிவு ஒரு 100 கிராம். மேல உள்ள இதை வந்து நான் ஒரு 900 கிராம் இருக்கு. அப்ப இங்கேயும் மரக்குட்டிட 100 கிராம் தான் இருக்க போதும். இது 900 கிராம் தான் இருக்க போகுது. இங்க இந்த குட்டிட 900 கிராம் இருக்க போகுது. ஒரு சின்ன பகுதி தானே போயிருக்கு. அப்ப ஒரு 100 கிராம்ல இருந்து நான் ஒரு 10 கிராம் தான் அகட்டி இருக்கேன். சரி வைங்க. சரியா? நான் இங்க சின்ன பகுதியில வெட்டி அகட்டி இருக்கேன். சாரி 100 கிராம்ல இருந்து ஒரு 10 கிராம் அகட்டி இருக்கேன். அப்ப 100 கிராம்ல 10 கிராம் போனா நீங்க போற 80 கிராம். அப்ப 80 கிராம். இப்ப நான் எடுக்கேன் இந்த மரக்குட்டிட கனவளவு வந்து இந்த சரியா இந்த மரக்குட்டிட இந்த சாரி இந்த அடுக்கு இந்த குட்டிட கனவளவு வந்து நான் ஒரு மீட்டர் கியூப்னு சொல்லி எடுக்கேன். இந்த குட்டிட கனவளவு நான் ஒரு மீட்டர் கியூப்னு சொல்லி எடுக்கேன். சரி, இதுல வந்து 1 கிராமுக்கு சாரி 100 கிராமுக்கும் அமில கனவளவு 100 கிராம் திணிவை போட்டா சரியா அமில கனவளவு வந்து 1 மீட்டர் கியூப்டா. இந்த திணிவை நான் முழுமையா போடலாம். எந்த அளவு கனவளவு அமில போகுது? கல்வி 100 கிராமுக்கு 1 மீட்டர் கியூப் அமிலம் சொன்னா இந்த மொத்தமான தொகுதியை நான் போடச்சல எந்த அளவுக்கான அளவு அமில போகுது? இது 100 கிராம் 900 10 மீட்டர் கியூபே. அப்ப 10 மீட்டர் கியூப் கனவுல அமில போகுது. அந்த 10 மீட்டர் கியூபும் எதால அமில போகுது? இந்த இருக்கு குட்டியால். இந்த குட்டி தான் அந்த 10 மீட்டர் கியூபே அமில போகுது. அப்ப இதுல அமிலும் கனவளவு 10 மீட்டர் கியூப். நான் சும்மா ஜஸ்ட் நம்பர் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டேன். அப்ப 10 மீட்டர் கியூப். சரியா? இதுலயும் பாருங்க 10 மீட்டர் கியூப் அமிலணும். இது எத்தனை மீட்டர் கியூப்? குட்டி 1 மீட்டர் கியூப். அப்ப இது 1 மீட்டர் கியூபை இடம் கொண்டு சொன்னா மிச்சம் இருக்கு 9 மீட்டர் கியூப் எதுல அமில போகுது? இந்த குட்டி அமில போகுது. இந்த இருக்கு மரக்குட்டி என்ன செய்ய போதும் 9 மீட்டர் கியூப் அமில போகுது. சரி, இப்ப இதுக்கு வாங்க. இதுல வந்து மொத்தம் 980 கிராம். 20 கிராம் போயிட்டு 980 கிராம் சொன்னா இதுல அமில கனவளவு என்ன? இதுல இந்த மரக்குட்டி அமில கனவளவு என்ன? 100 கிராமுக்கு 1 மீட்டர் கியூப். அப்ப 980 கிராமுக்கு 9.8 மீட்டர் கியூபே. 9.8 மீட்டர் கியூப். அப்ப 9.8ஐயும் எது அமில போகுதும்? மரக்குட்டி தான் அமில போகுது. அப்ப இது அமிலம் கனவளவு என்ன? 9.8 மீட்டர் கியூப். அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க எந்த மரக்குட்டி கூடுதல் அமிலது? ஏ, அதுக்கு பிறகு சி, அதுக்கு பிறகு பி. ஏன்னா பி 9 தான் போகுது, இது 1 கொடுக்குதால். அப்ப உயரம் எதுக்கு நல்லா கூட? HA, அதுக்கு பிறகு HC, அதுக்கு பிறகு HBA. ஏன்னா யூசம் என்ஜின் சம்பளம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த அமில கனவளவு பாய்ச்சல் இந்த மாதிரி பெருமானம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா லேசா கணிச்சக்கூடியதா இருக்கும். தெளிவா விடையும் வரும், லேசா கணிச்சக்கூடியதா இருக்கும். இது கிளியரா விளங்கிச்சு எல்லாருக்கும்? ஏன்னு அவன் கேட்டான் மரக்குற்றி அமில கனவ உயரம் என்ன? மரக்குற்றி அந்த உலோக குற்றியை பத்தி பேசல அவன். மரக்குற்றி அமில உயரம் கிளியரா விளங்கினா இது?
சரியா? மறுகாலம் ஒருக்கா வழங்கப்படுத்தியேன், நல்லா பாத்துக்கோங்க. நான் எடுக்கேன் மரக்குட்டி ஒவ்வொன்றத்தினுமே 100 கிராம் சொல்லி, உலோக குட்டியை 900 கிராம் சொல்லி எடுக்கேன். சரியா? எப்படி பெர்மனன்ட் கெஸ் பண்ணி போடணும் தெரியும் தானே? உலோக குட்டியை மரக்குட்டியை பாய்ச்சல் உங்களுக்கு தெரியும் தானே? எந்த அளவு வரப்போன்னு சொல்லி ரெண்டையும் பாத்துருக்கீங்க தானே? அப்ப இதை 100 கிராம் எடுக்கேன். அப்ப இதுல ஒரு சின்ன துணல் வெட்டி போயிருக்கு. அந்த வெட்டி போனதால அதை நான் கொஞ்சம் குறைச்சி 80 கிராம் எடுக்கேன். அப்ப 20 கிராம் ஆட்டிட்டு வைங்களேன், 20 கிராம் போயிருக்காது, ஒரு 10 கிராம் தான் போயிருக்க சான்ஸ் இருக்கு. சோ சரி 10 கிராம் தான் போயிருக்குன்னு வச்சா நான் எடுக்கேன். அப்ப 10 கிராம் 100 கிராம்ல 10 கிராம் போயிருந்தா 90 கிராம் மிச்சம். சரியா? இப்ப 90 கிராம் மிச்சம். இப்ப நீங்க பாருங்க, மரக்குட்டி நான் உலோக குட்டி வந்து எல்லாம் 900 மாற போறே இல்லை. அப்ப நான் இப்ப செல்லியன்ஸ் வாங்க உங்கள்கிட்ட 100 கிராமுக்கு 1 மீட்டர் கியூப் அமிலதுன்னு சொல்லி. அப்ப இதுல பாருங்க 100ம் 900 மொத்தம் 1000 கிராம். அப்ப 1000 கிராமுக்கு வந்து 10 மீட்டர் கியூப் அமில போகுது. 10 மீட்டர் கியூப் எது அமில போகுது? மரக்குட்டி அமில போகுது. அப்ப இது மரக்குட்டி அமிலுக்கான அளவு 10 மீட்டர் கியூப். இதுக்கு வரேன், இதுக்கு வந்து அப்ப அதே திங்கு தான் இருக்கு, 1000 கிராம் தான். சோ 10 மீட்டர் கியூப் அமில போகுது. ஆனா இந்த உலோக குட்டியும் ஒரு கனவுல கொண்டு இருக்குமே, அப்ப அதுல கனவு நான் 1 மீட்டர் கியூப்னு எடுக்கேன். அப்ப என்ன அந்த உலோக குட்டி அந்த அளவு இருக்கத்தால 1 மீட்டர் கியூப் நான் எடுத்தா, நீங்க பாருங்க இது என்ன செய்ய போகுது? 9 மீட்டர் கியூப் அமிலும். இது 1 மீட்டர் கியூப் தான், இது 9 மீட்டர் கியூப் அமிலும். சரி, அப்ப இந்த மரக்குற்றி அமிலுக்கு கனவுல 9 மீட்டர் கியூப். இதுக்கு வரேன், இதுக்கு இப்ப மொத்தமா தாக்க பாருங்க, 900 பிளஸ் 90 990. 990 100 கிராமுக்கு 1 மீட்டர் கியூப். அப்ப 990 கிராம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 9.9 மீட்டர் கியூப். அப்ப இந்த மரக்குற்றி அமில கனவுளவு என்ன? 9.9 மீட்டர் கியூபா இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், கனவளவு கூடுதல் அமிழ்ந்தா அது அமில உயரமும் கூடுதலா இருக்கும். அப்ப இது ஒன்னாவது கூடுதல் அமிழுது. அப்ப இட உயரம் கூட, அதுக்கு பிறகும் சீட உயரம், அதுக்கு பிறகும் பீட உயரம். விளங்கினா? இப்ப விளங்குன்னு சொன்னால் சரியா? இவ்வளவு 2வது பாயிண்ட்ல வந்து எம்சிக்யூ நல்லாவே லேசானது உண்டு. ஸோ ஒன்ஸ் மோ அகெயின் என்ன செய்யணும்னா செஞ்சாலத்தையும் நீங்க டிஸ்கஷன் எழுதியிருப்பீங்க. ஸோ ஒருக்கா பார்த்துட்டு உங்களோட விளங்கினா இல்லையான்னு சொன்ன விஷயத்தை சொல்லுங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னா அடுத்தது ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகி கொஞ்சம் ஒருக்கா அப்படியே மேலோட்டமா பாருங்க. சரி, ப்ராக்டிக்கல் கேள்வியை பொறுத்த மட்டும் ஏன் நாம் இதை செய்யும், எப்படி இதை செய்யும் சொல்லி அந்த கேள்வியை நமக்குள்ள உருவாக்கத்துல இங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா சரி, அந்த உருவாக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம். அந்த உருவாக்கின புதுசா வர கேள்விகள் எல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு எப்படி வரணுச்சுன்னா, இதுக்கு நடந்த ஒரு ப்ராக்டிக்கல்லையும் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உருவாக்கப்பட்டதால் வந்ததுதான் இதெல்லாம். அப்ப அதை நம்ம கிளியரா விளங்கிட்டோம்னு சொன்னா நமக்கு கேள்வியை செய்யுது நல்லாவே லேசி. சரியா? அப்ப இந்த ப்ராக்டிக்கல் கேள்வியை நீங்க பாருங்க, ஒரு ஹேரின் ஆய்வு அடிப்படையை வச்சு தந்திருக்கான். ஆனா அதுல வந்து இப்ப புதிய டெக்னிக் ஒன்றையும் அறிமுகப்படுத்தியே தாரான். புதுசு இல்ல கேள்வி, புதுசு இல்ல, புதிய டெக்னிக் ஒன்று அறிமுகப்படுத்தியே தாரான். நான் உங்களுக்கு ஃபுல்லா படத்தை இது பண்ண இல்லை, நான் ஹேர் நாயகரோட இந்த முகவை இருக்க படத்தை மட்டும் வரையும். ஃபுல்லா படம் வரைய இல்லை, நான் இப்ப மனசுலையேன் ஃபுல்லா படம் வரைய இல்லை, ஹேர் நாயகரோட இந்த முகவை இருக்க படத்தை மட்டும் வரையும். தேவையான நான் பகுதி வரைஞ்சிக்கேன், மற்றபடி எனக்கு இவ்வளவு போதும் இப்போதைக்கு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, 1வது கேள்வி ஸ்ட்ரக்சர்ல இப்ப இந்த 1வது கேள்வி என்னடா, ஹேரின் நாயகரி ஒரு கவி கிளிப் பயன்படுத்தப்படுவது நோக்கம். இப்ப ஹேரின் நாயகரியில ஒரு கவி கிளிப் ஒன்று போடுறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். கிளிப் போடாட்டி என்ன நடக்கும்? அப்ப இது நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இப்படி ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டு ஹேரின் நாயகரியில இப்படி எடுத்துட்டு என்ன சொன்னா, இப்படி ஒரு செட்டப்ல நான் ஹேரின் நாயகர் எடுத்துட்டு என்ன சொன்னா, இதுல வந்து இங்க மேலுக்கு வந்து இங்க ஒரு கவி ஒரு கிளிப் போட்டு லொக் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த கிளிப் போட்டு லொக் பண்ணி வச்சதான் நோக்கம் என்ன, இப்படி நாம செய்யும். இதுதான் இப்ப அந்த கேள்வி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ப்ராக்டிகல் செய்யறதுல இந்த கவி இருக்குன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுதான் நாம கேட்க போற உள்ள கேள்வியா இருக்க போகுது. அப்ப இந்த கவி போட நோக்கம் என்னன்னா, நாம இப்ப 1வது இந்த கவியை திறந்து விட்டா இந்த நீர்மட்டங்கள் என்ன செய்யும், ஒரே இந்த உயரங்கள்ல நிற்காது. இப்ப இங்க இருக்குன்னு சொன்னா இந்த இதுல இருக்கா திருவண்ணீரல்கள் அப்படியே கீழுக்கு இறங்கி ஒரே கிடைமட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த இதோட இந்த மட்டத்துல இருக்கு, மிச்சம் எல்லாம் கீழுக்கு போயிட்டு. சரியா? அப்ப இந்த கவியை நீங்க போட போறீங்க எடுத்துக்கன்னு சொன்னா, 1வது இந்த கவியை திறந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வலி உள்ள இந்த குழாய்க்கு உள்ள இந்த சிலிண்டர் ஷேப்ல இருக்கு இந்த குழாய்க்குள்ள உள்ள வலியை அகற்றி திரவநிலைகளை உயர்த்துவீங்க. உயர்த்தி
அதை அப்படியே நிப்பாட்டுறதுக்கு கவியை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த ரப்பர் குழாய் இந்த வாயால் வச்சு வழியை உறிஞ்சி விட்டுட்டு இந்த கவியை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அப்படியே கிளிப் லொக் ஆயிரும். லொக்கான பிறகும் இதன் செஞ்சிடும் அப்படி நின்று. அப்ப இந்த கவ்வி பயன்படுத்தப்படுற நோக்கம் என்ன சொன்னா திரவ நிரல்களை நிலைப்படுத்துறதுக்கு. அப்ப அதை இங்க சரியா நீங்க ஆன்சர்ல கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரி, திரவ நிரல்கள்ல நிலைப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்னா இந்த உயர்த்தி திரவ நிரல்களை நிலைப்படுத்தி வச்சுக்கிறது தான் இந்த கவியை நாம என்ன செய்வோம் இதை பயன்படுத்துவோம். சரியா, அதுதான் அதுக்குள்ள ஆன்சர். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொன்று என்ன, வலியை அகட்டிட்டு உள்ள வலி செல்லாம தடுக்கு. இப்ப நாம வலி உறிஞ்சு அகட்டிட்டோம், உள்ள வலி போனா தனி திரவ நிரல் இறங்க போகுது. சோ அதை தடுக்கிறதுக்கும் இந்த கவி பயன்படுத்துக சொல்லி சொன்னா ஓகே. இதே ஏதாவது பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மார்க்ஸ் கிடைச்சு. அடுத்தது அவன் செல்லுவான் கொஞ்சம் தரவுகளை தந்து அந்த தரவுகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோவையை பெறட்டுமா. எதுக்கான கோவைன்னு சொல்லி கேட்டா HL-க்குரிய ஒரு கோவை. சரியா, உங்களோட கையில பேப்பர் இருக்கணும், பேப்பர் செய்யலாம். HL-க்குரிய ஒரு கோவையை பெறட்டுமா. இங்க HL-க்குரிய ஒரு கோவையை பெற சொல்லி இருக்கான். ஸோ HL-க்குரிய நீங்க கோவை எல்வாய் மாற்றம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர். இப்ப இங்க பாருங்க, இந்த தூரம் வந்தவன் சொல்லுவான் XW, இந்த தூரம் XW. அதே நேரம் மேல உள்ள உயரத்தை வந்தவன் என்ன சொல்லுவான் H, இந்த உயரத்தை வந்தவன் என்ன சொல்லுவான் HW. இந்த உயரத்தை அவன் சொல்லுவான் HL, இதனையா XL. நல்லா வச்சுக்கணும், இங்க உள்ள இந்த வளிமண்டல அமுக்கமும் இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் தான் சமம். ஏண்டா பெஸ்கால தத்துவம் வந்து ஒரே பாய்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிடலாம். இது வேற பாய், இது நீர், இது வேற ஒரு திரவம், இதுக்கும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரே பாய் நீர்னா நீருக்கு மட்டும், திரவத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், வேற ஒன்றுக்கு நீங்க போய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெர்னோலியின் கோட்பாடும் ஒரு அருவி கோட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், இன்னொரு அருவி கோட்டுக்கு போய் யூஸ் பண்ணலாம். சரியா, அப்புறம் பார்ப்போம். அப்ப இங்கே அமுக்கம் சமன். சோ நான் சாதாரண வளிமண்டல அமுக்கத்து அவன் என்ன வளிமண்டல அமுக்கம் தந்தில்ல, வளிமண்டலத்தை நான் பைன்னு சொல்லி எடுத்தா பையனுக்கு சமன் இருக்க போதும். இதுக்குள்ள உள்ள அமுக்கம் P0. அப்ப P0 பிளஸ் இந்த மொத்த உயரம், ஏன்னா திரவ நிரல் உயரம் சொல்லுது இது மீட்டர் கோள அளவுக்கு உயரம், இது அந்த காட்டிக்கு மேல வர உயரம். சோ ரெண்டையும் கூட்டணும். HW XW DWG. அதே மாதிரி இதுக்கும் எடுத்தீங்கன்னா இன்னொரு வளிமண்டல அமுக்கத்துக்கு திரவ சமன் பை சமன் P0 பிளஸ் HL பிளஸ் XL DLG. இப்பதான் ரெண்டு கோவையும் சமன். மாறாக இந்த புள்ளிங்க அமுக்கத்தை சமப்படுத்தி நம்ம இந்த கோவையை சமப்படுத்த இல்லை. இப்ப இது ரெண்டு நீங்க சமப்படுத்துங்க, என்ன செய்யப்படும் P0 வெட்டப்படும், GG வெட்டப்படும். நான் இப்ப டிரெக்டா எழுதியேன் HL XW into DW க்கு சமனா இருக்க போகும்னா HL plus XL into DL க்கு சமம். கேட்டது எனக்கு HL க்கான கோவை, நான் HL எல்வாய் மாற்றம் செஞ்சு கொடுத்தேன்னா HW XW DW கீழே DL மைனஸ் XL சொல்லி வரும். சரியா, மைனஸ் XL சொல்லி வரும். நான் இதை எல்வாய் மாற்றம் செஞ்சு கொடுக்கணும். ஏண்டா எல்வாய் மாற்றம் செஞ்சு கொடுத்தா தான் ஃபைனலா ஆன்சர் அடிச்சும், இல்லைன்னா ஆன்சர் இல்லை. சரியா, தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் முக்கியமே, அமுக்கத்தை எப்படி நாம் சமப்படுத்தணும் சொல்லி. சரி, இப்ப அடுத்தது அங்க பாருங்க. ஒரு தொகுதி வாசிப்புகளை எடுத்து ஒரு வரைவை வரைவுக்கு பரிசோதனையை திட்டமிடும் போது திரவ நிரல்களில் நீர்நிலையும் எதிர்பார்த்த உயரங்கள் கணிசமான அளவில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்தால் ஒரு உயரத்தை காட்டிலும் மற்றைய உயரத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். நீர் கூடுதலாக கவனம் செலுத்தும் உயரம் சிறிய உயரம் ஒன்றிலா பெரிய உயரம் ஒன்றிலா யாது? உமது விடையை காரணத்துடன் விளக்கு. இப்ப காரணத்தோட உங்களோட விடைக்கு என்ன செய்யான் ரீசன் கேட்கான். நீங்க எந்த இதுல வந்து கூடுதலா கவனம் செலுத்துவீங்க, சிறுசிலையா பெருசிலையா? இப்ப நிறைய பேர் இங்க யோசிப்பீங்க எதுன்னு சொன்னா சதவீத வலு பின்ன வலு இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி சிறிய உயரம் சொல்லி சொல்லுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஏன்னா நம்ம இந்த உயரங்கள் செலுத்தும் சிறிய எல்லாரும் ஞாபகத்துக்கு வாரு. ரீசன் என்ன சொன்னா இந்த சதவீத வலு கூட பின்ன வலு கூட அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிராக்டிக்கல் ஒன்னா பார்க்கணும், இந்த பிராக்டிக்கல் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்க நீங்க எதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் சொன்னா பெரிய உயரத்துலாம் கூடுதலா கவனம் செலுத்தணும். காரணம் என்ன சொன்னா இதுதான் இப்ப இந்த சின்ன உயரத்துல நீங்க கவனம் செலுத்துறீங்க, இந்த உயரத்துல நீங்க இதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சம்டைம் இதே செஞ்சிருக்கீங்க, இந்த குழாயை டொப் அடைஞ்சு குழாய்க்குள்ள வந்துரு. அப்ப இதை உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேலாம். அப்ப இதுதான் முதல்ல டாப் பாயிண்ட் அடையும். அந்த வளைவு பகுதிக்கு மேல உங்களுக்கு கொண்டு போயிடும். அந்த வளைவு பகுதி தான் மேக்சிமம் பாயிண்ட். அப்ப அதுதான் மேக்சிமம் பாயிண்ட்ஸ்னா அது வரவங்க வாசிச்சாரு. அடுத்தது வந்து பறந்து வீச்சை பெற்றுக்கிறதுக்கு மேக்சிமம் இதுக்குள்ள உங்களுக்கு இப்ப நீங்க
இதை மாத்தி இப்ப இந்த இதுல பொறுத்த மட்டும் HL சில சிறுசா இருக்கு. சோ நீங்க வேற ஒரு திருவத்தை அழைச்சீங்கன்னு இப்ப இந்த HL மாத்தி HW அழைக்கிறீங்களே, அப்ப HW மேக்சிமமும் HW மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க HL மாத்துவ நேரம் உங்களுக்கு என்ன செய்யலும் சீரான அது மேக்சிமம் மினிமத்துக்கு இடையில எத்தனை 6 வாசிப்போ 7 வாசிப்போ நீங்க எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ண. சோ அந்த தரவோட பரம்பலை வரைவு வரைவதுக்கான வீச்சை வந்து பெருசா வச்சுக்கணும். அது பரம்பலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க ஒன்னா ஏழு கன்சல்ட் பண்ணணும், இந்த உயரத்தை கன்சல்ட் பண்ணணும். சரியா? அந்த சதவீதோட பின்ன உள்ள விஷயத்த யோசிச்ச நேரம் நல்லா பாத்துக்கணும். அதுகள் வந்து நீங்க பாக்கணும்னு சொன்னா ஏதாவது அளவு திட்டம் ஒன்று எடுத்து பிரதிடுக நேரம் தான் அதை பத்தி யோசிச்சோம். இங்க வந்து சும்மா பிராக்டிக்கலா கேட்கணும். சோ பெரிய உயரத்துல நம்ம கவனம் செலுத்தணும். காரணம் இதுதான் குழாயிட உயர்ந்தபட்ச மேக்சிமம் பாயிண்ட் ஒன்னாவது அடையும். இல்ல அடுத்தது வந்து வரைவு வரையதால் தரவு புள்ளிகள்ல பெருகுது, தரவு புள்ளிகளை பெற்று சீரா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா இதுல மேக்சிமம் மினிமம், ஏன்னா இதை மாத்தி தான் இதை நம்ம அழக போறோம் அப்படின்னா மேக்சிமம் மினிமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? கிளியரா இது? நான் இப்ப அடுத்த கேள்விக்கு போறேன். குழாயில் உள்ள திரவத்தினதும் நீரினதும் திரவ உயரங்களை மாற்றி மாற்றி பின்னர் கவியை மூடும் போது ஒரு தடவையும் புதிய உயரங்கள் தொடர்பாக அளவீடு எடுப்பதற்கு முன்னர் வேறொரு செப்பஞ்செய்யை செய்ய வேண்டும். இச்செப்பஞ்செய்யை செய்வதற்கு நீர் பண்ற வேண்டிய பரிசோதனை வழிமுறை. இது சும்மா பிராக்டிக்கலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா பாருங்க. நீங்க கவியால உறிஞ்சிங்க. கவியா நீங்க உறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? கவியா நீங்க உரிய சந்தர்ப்பத்துல இந்த நீர் மட்டும் மேலுக்கு போகும். நீர்மட்டம் மேலுக்கு போன எந்த நீர்மட்டம் மேலுக்கு போறது நேரம் இதன் கீழுக்கு இறங்க. ஏன்னா இவ்வளவு நீரைத்தான் இது மேலே கொடுக்க போகுது, இன்னொரு நீரைத்தான் மேலே கொடுக்க போகுது. அப்படி கீழுக்கு இறங்கினா நீங்க ஏற்கனவே காட்டி இந்த பாயிண்ட்ல வச்சிருக்கீங்க. அப்படி சும்மா இதா வரைஞ்சுன்னு சொன்னா ஆல்ரெடி காட்டி இந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கும். ஏன்னு இவ்வளவு நீர் இந்த இடத்துல உள்ள இந்த நீர் வந்து அப்படியோ இல்லாட்டி திருவந்திரம் பேர்க்கப்பட்டு நீங்க போயிருக்கும். அப்ப ஆனா நீங்க வாசிப்பு எங்கே உள்ள அமுகம் சமப்படுத்தணும், இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி தான் அமுகம் சமப்படுத்தணும். சோ உயரம்னு சொல்லுவது அதோட மேக்சிமம் அந்த திரவநிரல்ட அந்த மேக்சிமம் உயரத்துல இருந்து இந்த மட்டம் வரை அனுமதி நீங்க அளக்கணும். அப்ப அளக்கணும் சொன்ன காட்டி நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பனிச்சு நேரத்தை தொடச் செய்யணும். தொடச் செஞ்சாதான் உயரம் அளக்கல்ல அளவீட்டுல என்ன செய்யும் சீரான அந்த உண்மையான அந்த உயரத்தை நீங்க அளந்து எடுக்கணும். அப்ப சோ அடுத்த ஸ்டெப் நீங்க செய்யணும் என்ன செய்யணும்டா, காட்டிய நீர்மட்டத்தை தொடச் செஞ்சு அல்ல திரவமட்டத்தை தொடச் செஞ்ச பிறகுதான் நீங்க உயரம் அளத்துல மேற்கொள்ளணும். கிளியரா இது? அடுத்த ஸ்டெப் என்ன? காட்டிய நீர்மட்டத்தை தொடச் செய்தல். சரி, நான் இப்ப அடுத்த பி பாட்டுக்கு போறேன். இந்த பி பாட்டுல பெரிய படம் ஒன்று தந்தன்னு சொன்னதுக்கு அந்த படத்துல உள்ள ஐடியா தான் அவங்களுக்கு தேவைய ஒழிய மாறாக இங்க எந்த விஷயமும் படத்தோட சம்பந்தப்படுத்தி கேள்வியை கேட்கவே இல்லை. அப்படின்னு சொன்னா ஈக்குவேஷன் சைட்ல எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அதுதான் இங்க உள்ள மெயின் பாயிண்ட். இப்ப அவன் என்ன செல்லுவான்டா, நல்லா படத்தை பாருங்க, உங்களோட பேப்பர் ஹைல இருக்குதானே. சோ பாருங்க, உரு 2 காட்டப்பட்டுள்ள ஆய்வு அருவியின் ஹேரின் ஆய்வு அருவியின் குழாயின் உள்ளே உள்ள வழியின் அமுக்கத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தலாம். பேன்லுயின் கோட்பாட்டுக்கு தொகுதி தொழிற்படுகிறது. ஆய்வு அருவியின் பிரிவு எக்ஸினூடாக செல்லும் ஒடுங்கிய நீர்த்தாரையின் கதியை திருபிடியின் உதவியுடன் செப்பம் செய்வதன் மூலம் குழாய் டீயில் உள்ள வழி அமுக்கத்தை மாற்றலாம். ஹேரின் ஆய்வு அருவியின் ஒரு மேம்படுத்திய வடிவமைப்பு இச்செய்வதற்கு உரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு ஆய்வறிவின் தானம் ஏ ஆனது உரு 1 காட்டப்பட்டுள்ள ஆய்வறிவின் தானம் ஏயோட பொருந்தும். அவன் அந்த குழாயின் தந்திருக்கான் இந்த பாயிண்டோட, இந்த கவ்வி இருக்கு இந்த பாயிண்டோட அவன் தந்த வடிவமைப்பு ஏ தந்திருக்கான் தானே, அந்த பாயிண்ட் கொண்டு செலுத்துவான். அப்ப அந்த வடிவமைப்புல நீங்க பாருங்க அவன் என்ன செய்யான்னு சொன்னா, இந்த செட்டப்புக்கு வாங்க. இங்க வந்து இந்த குழாய் இங்க இணைஞ்சிருக்கு தானே, இந்த குழாய் இங்க இணைஞ்சிருக்க நேரம் இந்த நீர்த்தாரை இதால போகுது. இதால நீங்க பாருங்க இப்படி வந்து இந்த குழாயில வந்து இப்படி வந்து ஒரு நீர்த்தாறு வந்து இப்படி ஒடுங்கி போகுது. இப்ப இந்த நீர்த்தாறுல கதையை மாத்து நேரம் இங்க என்ன செய்யணும், உங்களுக்கு அமுக்கத்தை மாத்தேரும். காரணம் பேன்லுயின் கோட்பாடு நீங்க யோசிப்பீங்க. இங்க வருது ஒரு அறிவிக்கோடு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கதை மாற மாற அமுக்கம் என்ன செய்ய போகுது, சேஞ்ச் போகுது. அப்ப அதை வச்சு இந்த அமுக்கம் தான் இந்த குழாய்க்குள்ளால ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த குழாய் இப்படியே போய் இதோட சேரலாம். இதே அமுக்கம் தான் இந்த ஹேர் நாயகரைக்குள்ளே இந்த செட்டப்போட வந்து இப்படியே சேர போகுது. இந்த குழாய் டாப் இந்த ஹேர் நாயகரைக்குள்ளேயும் வரும். சோ இப்படி மாத்தி மாத்தி பிராக்டிக்கலா செய்ய இயலுமா, அதுதான் நான் என்ன சொல்லுங்க. இப்ப நாம பார்ப்போம். குழாயின் திறனிலை தாபிக்கும் போது பாடசாலை ஆய்வுடத்தில் உள்ள ஹேரின் ஆய்வறிவியலும் பியில் குறிப்பிடப்பட்ட ஹேரின் ஆய்வுகளும் மேம்படுத்திய வடிவமைப்பிலும் பயன்படுத்தப்படும் நடைமுறைகளை எழுதுக. இப்ப இங்க என்ன நடைமுறை பயன்படுத்துவாங்க சரியா, அந்த அதாவது திரவ நிரல்கள்ல உயர்த்தி அசைச்சி வெளிச்சத்துக்கு என்ன நடைமுறை இங்க பின்பற்றாங்கன்னு சொல்லி கேட்காங்க.
அப்ப நீங்க நல்லா பாருங்க, இதுல உள்ளது ஆய்வுக்கூடத்தில் உள்ள ஹேர் நாயகர்வை நாம் என்ன செய்யும், அந்த கவியை அகற்றிட்டு வலிய வாயால உறிஞ்சி தியாபிச்சோம். அப்ப அது பாடசாலை ஆய்வுக்கூடத்துல உள்ள ஹேர் நாயகர்விய என்ன செய்ய போறீங்க, வலியினால் உறிஞ்சுவதன் மூலம், சரியா, வாயினால் வலிய உறிஞ்சுவதன் மூலம் அவருடைய திறனியல்கள் என்ன செய்வோம், தாவிப்போம். இங்க என்ன செய்யும், நீர்த்தாறு, அது இந்த திருப்படி இங்க உள்ள அந்த டெப்பை அட்ஜஸ்ட் பண்ணி நீர்த்தாறு கதியை மாத்தி இந்த இடத்துல அமுக்கத்தை மாற்றுவதன் மூலம். சரி, அப்ப கிளியரா நீங்க எழுதி என்ன செய்யணும்டா, திருப்படியை செப்பன் செய்வதன் மூலம், திருப்படியை செப்பன் செய்து நீர்த்தாரின் கதியை மாற்றுவதன் மூலம் என்ன செய்யும், மாற்றுவதால அமுக்கம் மாறுது, அமுக்கம் மாறுவதால அந்த உயரங்கள்ல சேஞ்ச் வருகுது சொல்லி நோட் பண்ணிக்க. கிளியரா இந்த விஷயம்? இப்ப அடுத்தது, பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக கிடைக்கும் ஆய்வறிவை காட்டிலும் பியில் குறிப்பிடப்பட்ட, சரியா, ரிப்பீட் சொல்லுங்கன்னு சொல்லுறது இதுதான் விஷயம். என்னண்டா, திருப்படி டெப்ட் அந்த படத்தை பாருங்க, உங்களோட இதுல நோட்ல கிளியரா படம் இருக்க போது உங்களோட அந்த பேப்பர் நீங்க கையில வச்சுக்கோங்க. அதுல அந்த டெப்ல என்ன செய்யணும்டா, டெப்ல நீங்க நல்லா இதுல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த டெப்ல அந்த திருப்படி இருக்கு தானே, இந்த திருப்படியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நேரம் நீர்த்தாழ ஸ்பீட் குறையும். ஸ்பீட் குறைஞ்சுன்னு சொன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆக நேரம் வேகம் அட்ஜஸ்ட் ஆகுன்னு சொன்னா இந்த இடத்துல அமுக்கம் என்ன செய்ய போகுது, சேஞ்ச் ஆக போகுது. அப்ப இந்த இடத்துல அமுக்கம் சேஞ்ச் ஆனா உள்ள அமுக்கம், குழாய்க்கு உள்ள அமுக்கம் சேஞ்ச் ஆனு பாருங்க, வளிமண்டல அமுக்கம் குழாய்க்கு உள்ள அமுக்கம் பிளஸ் HDG. அப்ப இந்த உள்ள அமுக்கம் சேஞ்ச் ஆனு இந்த உயரத்துல என்ன செய்ய போகுது, மாற்றம் வரப்போகுது. இதுதான் இதுல செய்ய செட்டப். இதுல இப்ப மேம்படுத்தப்பட்ட ஹேர் நாயகர்வியல். கிளியரா இப்ப? சரி, அடுத்த பாருங்க, பாடசாலையின் ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக கிடைக்கும் ஆய்வறிவியின் காட்டிலும் பியில் குறிப்பிடப்பட்ட மேம்படுத்திய ஒழுங்கமைப்பு ஒரு பிரதான அனுகூலத்தை குறிப்பிடுங்க. சரி, ஒரு பிரதான அனுகூலம் என்ன சொல்லி கேட்கலாம். என்ன பிரதான அனுகூலம் சொன்னா, இப்ப நீங்க இந்த கவிய இது பண்ணி, அதாவது என்ன, இந்த நீங்க செப்ப செய்ய நேரம் அங்க என்ன செய்வீங்க, வழியால உறிஞ்சுவீங்க. அப்ப வழியால உறிஞ்சிய நேரம் சம்டைம் இதுக்குள்ள எடுக்க ஒரு திரவம் எப்படிப்பட்ட நச்சுத்தன்மையானதாக இருந்தான்னு சொன்னா, உதாரணமா இந்த பெட்ரோல் இல்லாட்டி மண்ணெண்ணெய் அப்படி இருந்தேன்னு சொன்னா ஒரு கேஸ் ஒன்று வரும். அப்ப நச்சுத்தன்மையானது. அப்ப நச்சுத்தன்மையா இருந்தேன்னு சொன்னா உறிஞ்சிய நேரம் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தி. அப்ப அந்த ஆபத்துக்கள் பாதுகாப்பு கிடைச்சு. இப்ப நமக்கு மனிதனோட எந்த டச்சும் இல்ல, திரவத்தை வச்சுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதால எந்த பிரச்சனையும் வரப்போறது, டெப்பதான் திருப்பி திறக்க போறோம். அப்ப எந்த பிரச்சனையும் வரப்போறல. அடுத்தது, உறிஞ்சியது தேவை இல்லை. அடுத்தது, வரைவு வரையறதுக்கு அந்த சமன், அந்த தரவு புள்ளிகள் நமக்கு நினைச்ச மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வழியால உறிஞ்சிய நேரம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு குறித்து உயரத்துல அன்ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நீங்க கவிய போடணும், சம்டைம் கொஞ்சம் வழி உள்ளுக்கு போனாலும் உயரத்துல மாற்றம் வந்துருமா இல்லையா, மாற்றம் வந்துடும். அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. சரியான அந்த தானத்தை தரவு புள்ளிக்கான நாம நினைச்ச அந்த தரவு புள்ளியை பெரியதுக்கான சரியான தானத்தை என்னங்கானதெல்லாம் கஷ்டம். அப்ப இதுல எல்லாம் அதெல்லாம் என்ன லேசியே நீங்க என்ன செய்யுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி டெப் இருக்க ஜலம் இங்க ஸ்பீட் குறைஞ்சு ஜலம் திரவ மட்டும் அப்படியே உயர்ந்து அந்த டைம் குறைஞ்சா அனுப்பாட்டியாச்சு, அடுத்த உயர்த்த அளந்தாச்சு. அப்ப இதெல்லாம் லேஸான ஒரு வழி. அப்ப இதுல பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு சரியானதா இருக்கு. கிளியரா? விளங்கிச்சா? சரி, நான் இப்ப என்ன செய்ய பண்ணா அடுத்த பாட்டுக்கு போறேன். இப்ப சி பாட். சி பாட்ல ஒரு வரைவை தந்துட்டு கேள்வியை கேட்கான். வரைவுல என்ன சொன்னா, மேலே பியில் குறிப்பிடப்பட்ட மேம்படுத்திய ஆய்வுகளிலிருந்து பெறப்பட்ட ஒரு தொகுதி தரவுகளை பயன்படுத்தி வரைவு ஒன்று கீழே காட்டப்பட்டுள்ளது. நீரினும் சல்பூரிக் அமிலத்தின் திரவங்கள் HW HL ஆகியவற்றை மாறலாம். HWக்கும் HLக்கும் மாறல தந்திருக்கான். ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, HLக்கு சமன்பாடு எடுத்துட்டீங்க. அப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா HL சமன், இதுல இருந்து நான் இப்ப என்ன செய்யணும்னா HW எழுவாய் மாற்றம் செய்யும். HL சமன் எனக்கு எழுதலும் DW DL into HW, இந்த பிராக்கெட்டை நான் நீக்கி என்ன செய்யணும்னா DW DL into XW minus XL. அப்ப எனக்கு y சமன் mx, இது ஃபுல்லா சேர்ந்து c பிளஸ் c இந்த வடிவில் வரப்போகுது. y சமன் mx பிளஸ் c இந்த வடிவில் வரப்போகுது. இப்ப அதை பாருங்க வச்சுலாம், இப்பரிசோதனை நீளத்தின் 1 மில்லிமீட்டர் செம்மையுடைய அளக்கத்தக்க ஒரு அளவீட்டு உம்மிடம் வழங்கப்பட்டால் இப்பரிசோதனையில் பெற்ற HW அளவீடுடன் தொடர்புபட்ட உயர்ந்தபட்ச பின்னவள். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, பின்னவள் என்ன சமன்?
பின்னவளவு எனக்கு சமன் இன்னொரு வழியில நான் பின்னவளவு நான் சொன்னேன்னு உங்களுக்கு பின்னவளவு எனக்கு சமன் சதவீத வலுவின் கீழ் 100. சரியா? இது சதவீத வலுவின் கீழ் 100. சரியா? இது சரிதானே? ஏன்னா சதவீத வலு சமன் அளவிட்டு சதவீத வலுன்னு சொல்லி வந்து உங்களுக்கு சமன் இருக்க போதும் அளவிட்டு பருவ மேல் இழிவெண்ணிக்க தர 100. இந்த அளவிட்டு பருவ இழிவெண்ணிக்க எனக்கு என்ன பின்னவளு சதவீத வலு சமன் பின்னவளு தர 100. பின்னவளு சமன் சதவீத வலு கீழ் 100. பின்னவளோட உயர்ந்தபட்சம் வரும் சதவீத வலுவோட மேக்சிமம் வரும். ஒரு அளவீட்டு சதவீத வலுவோட மேக்சிமம் பெருமானம் 1%. அப்போ 1/100. பின்னவளோட மேக்சிமம் அப்ப என்ன 1/100. அப்ப தசம் 0.1 சுருக்கி தசம் 0.1 சொல்லி கொடுக்கணும். இப்படி கொடுத்தா பிள்ளை இந்த பின்னவளு இப்ப டிஜிட்லாம் கேட்கணும். அப்ப சுருக்கி தசம் 0.1 சொல்லி தெளிவா கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த ஸ்கீமுக்கான மார்க்ஸ் கிடைச்சும். பின்னவளு எங்க கேட்டாலும் சுருக்கல் அவசியம் என்னன்னா இப்படி கொடுக்க ஓகே, இல்லைன்னு சொன்னா நீங்க சுருக்கி கொடுக்க பழகிக்கோங்க. அடுத்தது பீகாமக்கிவனும் இரு புள்ளிகளை பயன்படுத்தி சல்பூரிக் அமிலம் தொடர்புடைய அடர்த்தியை காணணும். சரியா? 2 புள்ளியையும் பயன்படுத்தி சல்பூரிக் அமிலத்தை தொடர்புடைய அடர்த்தியை காணட்டுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா படித்திறன் இந்த வரைந்த படித்திறன் உங்களுக்கு என்ன தரப்போம் dw/dl. அப்ப dw/dl எனக்கு சமன் சொன்னா வரைபட படித்திறன் சமன். படித்திறன் காணதுக்கு தான் அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா தரவு புள்ளியை தந்திருக்கான். அப்ப தரவு புள்ளி உங்களுக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு தரவு புள்ளிகள் 2 தந்திருக்கான். தரவு புள்ளிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 480 270 130 80. அப்ப எனக்கு எழுதணும் 270 - 80 கீழே 480 - 130. சரியா? இதுல இருந்து சுருக்கினு சொன்னா எனக்கு ஒரு விட வரப்போகுது. அப்ப இதை நான் சுருக்கினா எனக்கு வர விட நீங்க பாருங்க. இங்க dw/dl காணேன். அப்ப dw/dl காணேன்னு சொன்னா 19/35 சொல்லி வரப்போகுது. ஆனா எனக்கு தேவை dl/dw. இதுதான் சார் அழுத்து. அப்ப அது 35/19 சொல்லி வரும். சோ நீங்க ஷார்ட் பண்ணுங்க. 1.84 1.84 சொல்லி வரப்போ சார் அழுத்தி. சரி, சாரத்தின செய்யணும் 1.84 சொல்லி வரும். சரியா? அவ்வளவுதான் இந்த கேள்வி. கொஞ்சம் இருங்க, நான் வீடியோ எடுக்கேன். கொஞ்சம் இருங்க. வந்து நான் dw/dl தான் படித்தேன். சோ எனக்கு மாறி தேவை. சோ தலைகளை மாத்தி விட்டு காணியா 1.84 சொல்லி வருது. கிளியரா? இவ்வளவுதான் இந்த ஹேரின் ஹெரி ஸ்ட்ரக்சர். இது எல்லாரும் கிளியரா? என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிளியர்னு சொல்லி சொல்லுங்க. லாஸ்டா படித்திறன் நாங்க என்ன சொன்னா dw/dl தான் வரும். எனக்கு படித்திறன் சொல்லி dw/dl. அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்னா படித்திறன் தலைகீழ் வடிவத்தை காணேன். அதுதான் எனக்கு என்ன தரப்போன்னு சொன்னா சாரத்தையே காண போகுது. அப்ப படித்திறனை கண்டேன் dw/dl தலைகளை மாத்தி விடு. எனக்கு 19 35 19 மாறும். அதாவது dl/dw மாறும். சோ 1.84. சரியா? இதான் லாஸ்ட் தான் சொன்னது. சரி, அடுத்த பார்ட் எஸ்ஏ. சோ கொஞ்சம் பாருங்க, எஸ்ஏக்கு மூவ் ஆகும். இப்போ சோ மெக்கானிக்ஸ்ல எஸ்ஏ ஹைட்ரோல வந்திருக்கு. 2018 பொறுத்த மட்டும் ஹைட்ரோல பேன்லைன் கோட்பாடுல வந்திருக்கு. அப்ப ஹைட்ரோ பேன்லைன் கோட்பாடுன்னு சொல்லி வந்து என்னன்னு சொன்னா ஒரு அந்த பேன்லைன் கோட்பாடு சொல்லி வந்து என்ன சொன்னா டைனமிக்ஸ். இப்ப அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப நீங்க டைனமிக்ஸ் சைடு சொல்லி பாப்பீங்க தானே, நேர்ஓட்டியத்துல டைனமிக்ஸ் சைடு பாப்பீங்க. இதுல நீங்க என்ன செய்யுங்க மாறி இதுல ஹைட்ரோல வந்து டைனமிக்ஸ் சைடு பாப்பீங்க. அவ்வளவு வித்தியாசம். ஹைட்ரோல ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக்ஸ் சிலஜல வந்து உங்களுக்கு வந்து இங்க வரணும் பெஸ்கால் தத்துவம். டைனமிக்ஸ் சிலஜல வந்து உங்களுக்கு வரணும். அடுத்தது என்ன சொன்னா பேன்லைன் கோட்பாடும் தொடர்ச்சி சமன்பாடும். இது ரெண்டும் மஸ்ட். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரோட ஸ்டாட்டிக்ஸ் சிலஜல பெஸ்கால் ஞாபகத்துக்கு வரணும். ஹைட்ரோ டைனமிக்ஸ் சிலஜல வந்து பேன்லைன் கோட்பாடும் அதே நேரம் தொடர்ச்சி சமன்பாடு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்த சைடால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆர்கிமிடிஸ் தத்துவம், மிதப்பு விதி, இதெல்லாம் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வருது. டைனமிக்ஸ் இயக்கம் இங்கால சைடுக்கு வருது. இப்ப இந்த ஹைட்ரோ டைனமிக்ஸ்ல வச்சு பார்த்தேன்னு தான் இது வருகுது. என்னண்டா ஒரு பாய்ம பாய்ச்சலுக்கான பேன்லைன் சமன்பாட்டை p + ½ dv² + hdg சமன் மாறிலி என எழுதலாம். சரியா? இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வளமையான கருத்தை கொண்டுள்ளன.
உறுப்பு ஹாஃப் டிவி ஸ்கொயர் ஓரளவு கணக்கான அழுத்த சக்தியை கொண்டுள்ளது என காட்டுங்க. ஹாஃப் டிவி ஸ்கொயர் வந்து ஓரளவு கணக்கான அழுத்த சக்தியை கொண்டு இருக்குன்னு சொல்லி காட்டணும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, 2-3 வாயில காட்டையிலும் இப்ப நான் ஹாஃப் டிவி ஸ்கொயர் என்ன செய்யணும்னா இப்படி எழுது ஹாஃப் டி எம்பி ஓவர் சரியா வி ஸ்கொயர். சரி, இது எம்பின்னு வர இந்த வி ஸ்மால் வியா போடிய எம்பிக்கு வரது கேபிட்டல் வியா போடிய இந்த ஹாஃப் எம்பி ஸ்கொயர் ஜூன் சொல்லி போடலும் கீழே மீட்டர் கியூப் சொல்லி போடலும். ஸோ ஜூன் மீட்டர் கியூப் மைனஸ் 1 அலகு. அப்ப இப்படி இந்த அலகு காட்டினீங்க சொன்னா இது என்ன செய்யும், ஓரளவுக்கான அளவுக்கான சக்தியா இருக்க போகுது. ஸோ அது ஆன்சர்ல ஓகே. ஏ பார்ட். பி பார்ட்ல அவன் என்ன சொல்லுவான், இந்த பெரிசா பந்தியா சொல்லுவான். சரியா, பி பார்ட்ல வந்து என்னன்னா பெரிசா பந்தியா சொல்லுவான். ஆனால் உள்ள விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா சின்ன ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. சரி, நம்ம பார்ப்போம். உலகில் உள்ள மிக மேம்பட்ட புராதன நீர்ப்பாசன முறைகளில் உள்ள இலங்கையில் உள்ள விவசாயிகள் கிராமவாசிகளுக்கும் நீரை வழங்கும் அத்தகைய ஒரு நீர்ப்பாசன முறையுமே உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு 3 பிரதான அம்சங்களை கொண்டுள்ளது. அதுல அம்சம் 1 குளம் அல்லது நீர்த்தேக்கம் அணை. சரியா, அம்சம் 1 சொல்லியதுல பார்த்தா குளமும் நீர்த்தேக்கம் அணையும் வருமா. அம்சம் 2 சொல்லியது வந்து வளிமண்டலத்துக்கு திறந்துள்ள குளத்திலிருந்து வெளியேறும் நீர் கால்வாய். வளிமண்டல அந்த நீர் கால்வாய்னு சொல்லுது, நீர் வெளியேறும் கால்வாய் காட்டியிருக்கான் பாருங்க படத்துல. நீர் வெளியேறும் கால்வாய்னு சொல்லி வந்து வளிமண்டலத்துக்கு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்சம் 3 கலிங்கல் தொட்டி அல்ல மதகு தொட்டி என்னும் அறியப்படும். நீங்க ஓலவல்ல படிச்ச விஷயம் இதெல்லாம். சரியா, கலிங்கல் தொட்டி அல்ல மதகு தொட்டின்னு சொல்லி செல்லுமா. சுவர்கள் கருங்கல் அல்லது செங்கலினால் செய்யப்பட்டுள்ள ஒரு செவ்வக வடிவமுள்ள நிலைக்குத்து கோபுர அறையாகும். ஒன்றை பார்க்க இப்பதான் நீங்க உருவ பார்க்கணும். ஒன்றுல பாருங்க, ஒரு செவ்வக கோபுர அறை ஒன்று கலிங்கல் தொட்டியில காட்டியிருக்கு, செங்கலால செய்யப்பட்டிருக்கு. குளத்திலிருந்து நீரை விடுவிக்க வேண்டிய நீர் முதலில் கலிங்கல் தொட்டியிலே புகவிடப்பட்டு அங்கே நீர் பாய்ச்சலின் கதி அதிக அளவில் குறைக்கப்படும். கலிங்கல் தொட்டியில் உள்ள நீர் பாய்ச்சலின் குறுக்குவெட்டு பரப்பளவு சடுதியாக அதிகரிக்கப்படுகின்றமே இக்குறைதலுக்கு ஒரு காரணமாகும். இதற்கு மேல் அதிகமாக நீர் கலிங்கல் தொட்டியின் கச்சுவர்களுக்கிடையே மோதுகின்றமையால் நீர்ப்பாய்ச்சலின் கதி கணிசமான அளவில் கலிங்கல் தொட்டி இழக்கப்படும். அப்ப கலிங்கல் தொட்டிகள் என்ன நடக்குது, இந்த சுவர்கள்ல போய் மோதுவதால கதி கணிசமான அளவு, ஒரு சின்ன அளவு கதி இழக்கப்பட்டு பெரிய அளவுல கதி இழக்கப்பட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படியோ இது சக்தியை குறைச்சிட்டு இது வழிக்கு வருதுதான். உமது கணிப்புகளுக்கு உருவில் காட்டப்பட்டுள்ள குற்றுக்கோட்டு பாதையின் வழியே உறுதி மற்றும் அருவிக்கோட்டு பாய்ச்சலின் மேலே பிரயோகிக்கலாம் எனவும் குளத்தில் உள்ள நீர்மட்டத்தின் உயரம் மாறாமல் இருக்கணும் கொடுங்க. மாறா என்ன சொல்லுவான், நான் டொட்டர்லையே தந்திருக்கேன், அதில் நீங்க என்ன செய்யுங்க பேன்வின் கோட்பாடு யூஸ் பண்ணுங்க, வேற எனக்கு அறப்படிச்ச வேலை பார்க்கவான்னு சொல்லி சொல்லுவான். இப்ப வாங்க, உரு 2 காட்டப்பட்டுள்ள 1-2 அம்சங்களை மாத்திரம் கருதி கொண்டு இப்ப அவன் கேள்வி எதுல கேட்காண்டா உரு 2 மட்டும் பேஸ் பண்ணி கேட்கான். உரு 2 மட்டும் பேஸ் பண்ணி அவன் கேள்வியை கேட்கான். சோ அவன் உரு 2ல உள்ள விஷயத்தை மட்டும்தான் நீங்க பார்க்கணும், உரு 1க்கு போக தேவையில்லை. உரு 2ல காட்டினவாறு இப்ப அணை ஒன்று இருக்குது, இங்கால வந்து இப்படி அணை ஒன்று இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியோ கலிங்கல் இது ஒன்று வந்து இருக்கு, இப்படி நீர்மட்டம் இருக்கு. இரண்டாயிரம் சேர்ந்துதான் ஒரு அருவிக்கோள் வந்து இப்படி காட்டிருக்காங்க. இது எச்சுயரம், இது எச்சுயரது இருக்குது. இங்க வந்து V1 கதியோட வருது, அங்க காட்டாம V1 கதியோட வருது. இப்ப சொல்லுங்க, குளத்தில் நீர்மட்டத்தின் உயரம் h புள்ளி கியூவில் வெளியேறும் நீரின் கதி V1க்கு ஒரு கோவை h, G ஆயிடுச்சு சாப்பிட்டு பெருகு. இதுக்கு ஒரு கோவை h, G ஆயிடுச்சு சாப்பிட்டு பெருகு. அப்புறம் இந்த புள்ளிக்கும் என்ன செய்யணும், பேன்வின் கோட்பாடு யூஸ் பண்ணி இங்க என்ன செய்ய, இந்த ஏபின்னு சொல்லி 2 புள்ளி சாரி இது கியூன்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ கியூக்கும் அது மேல உள்ள எஸ்ன்னு சொல்ல புள்ளிக்கும் பேன்வின் கோட்பாடு யூஸ் பண்ணி என்ன செய்யணும்டா பாருங்க, கியூன்ற இடத்துல வந்து அமுக்கம் இருக்க போது சாதாரண வெளியில இந்த வெளியில தோன்றிருக்காது சாதாரண வளிமண்டல அமுக்கம் பிளஸ் கியூன்ற இடத்துல வந்து அலகளவு ஏகப்பட்ட சக்தி ½ D V1². இதைத்தான் நான் பூச்சி சக்தி மட்டமா இருக்கேன், இதை நான் பூச்சி சக்தி மட்டமா இருக்கேன். ஸோ பூச்சி சக்தி மட்டம் இருக்கிறதால எனக்கு இந்த உயரம் 0, ஸோ HDG 0 இருக்க போதும். இதுல நான் பார்த்தேன்னா இந்த எஸ்ட புள்ளியில வெளியில வளிமண்டல அமுக்கம் 5+, இது ஓய்வுல இருக்கு, ஸோ ½ D² 0, H உயரத்துல இருக்கு, ஸோ HDG அளவு பண்ணால் இது சக்தி. ஸோ நான் இதை சுருக்கி கொடுத்தா V வந்து எனக்கு வரப்போகுது வர்க்கமூலம் 2DG சொல்லி வரும், வர்க்கமூலம் சாரி 2HG சொல்லி வரும், வர்க்கமூலம் 2HG சொல்லி வரப்போகுது. சரியா, வர்க்கமூலம் 2HG சொல்லி வரப்போகுது. அப்ப அதுக்கான கோவை நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது அவன் H பெருமானத்தை தண்டு V காண சொல்லுவான். H பெருமானம் என்ன சொல்லுவான் அவன் அடுத்தது 1.28 H பெருமானம் சாரி 12.8 12.8 V1 என்ன V1 என்ன வரப்போகுது
வர்க்கமூலம் 2 தர 12.8 தர 10. ஸோ இதுல இந்த ஆன்சர் உங்களுக்கு வர்க்கமூலம் 256. ஸோ 16 ms minus 1. ஸோ இந்த கதையை உங்களுக்கு என்ன வரப்போகுது 16 ms minus 1 சொல்லி வரப்போகுது. சரியா? நார்மலா தான் கேள்வி கேட்கான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது புள்ளி கீழில் நீர்னால் கொண்டு செல்லப்படும் அலகு கணக்கூடிய ஏகப்பாட்டு சக்தியை கணிக்கு. இந்த கியூல உள்ள அலகு கணக்கூடிய ஏகப்பாட்டு சக்தி அலகு கணக்கூடிய ஏகப்பாட்டு சக்தி வந்து ½ dv ஸ்கொயர். ஸோ ½ தர நீர்னு சொல்லியிருக்கான். ஸோ 1000. அதுல வேகம் உங்களுக்கு தெரியும் 256 வரும் மறுக்கிச்சிங்கன்னு சொன்னா. ஏன்னா 16 வரைக்கும் 256. ஸோ இதை நீங்க சோர்ட் பண்ணி கொடுத்தா 1.28 தர நல்லா சுருக்குவோம் 10 ஜூல் மீட்டர் மைனஸ் 3. ஏன்னா அலகு கணக்கான சக்தி எங்களுக்கு. ஸோ ஜூல் மீட்டர் மைனஸ் 3 ஆன்சர் கொடுக்கணும். சரியா? பி பார்ட் முடிஞ்சு. இப்ப சி பார்ட்டுக்கு வாங்க. நார்மலா கேள்விகள் எந்த பிரச்சனையும் இஷ்யூ ஒன்று இல்லை. இந்த கேள்விகள்ல என்னன்னா நாமாங்கலை போட்டு குழப்பிக்க. வெளியேறின் நீரின் அலைக்கும் வலுவை கட்டுப்படுத்த புராதன பொறியியலாளர்கள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு அம்சம் 3 உள்ள கலிங்கல் தொட்டியை குளத்துடன் சேர்த்தனர். 1வது ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள நீர் குளத்தின் சுரங்கப்பாதையின் வழியே கலிங்கல் தொட்டிக்கு செல்கின்ற சுரங்கப்பாதையின் படியாக ஒடுங்குகின்றது எனவும் நுழைவாயின் வழியில் இருந்து சுரங்கப்பாதையின் குறுக்கோட்டு பரப்பு முறையே A,6A ஏயும் தசமாறு ஏயும் எனவும் கொள்க. சுரங்கப்பாதையின் வழியே பியில் நீர்ப்பாய்ச்சின் கதி விபியை கணிக்க. சுரங்கப்பாதையின் நுழைவாயில் ஈயில் நீர்ப்பாய்ச்சின் கதி 12 ms minus 1 இருக்கு. சரி, இப்ப நீங்க ஒரு ஒன்றை போய் பாருங்க. ஒரு ஒன்றை பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த செட்டப் எல்லாம் அழிச்சு தேவைப்பு ஒரு ஒன்றுல இப்படி நீர்மட்டத்தை காட்டிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறேன். ஒரு ஒன்றுல எல்லாத்தையும் வரையே இல்லை. ஒன்னா இந்த கலிங்கல் தொட்டியை மட்டும் இந்த கலிங்கல் தொட்டியோட இருக்கு இந்த செட்டப்ல இங்க பாருங்க குறுக்கோடு பரப்பு இப்படி போகுது. இங்க வர இந்த பரப்பா ஏன்னு சொல்லுவான். இது தசமாரி ஏன்னு சொல்லி சொல்லுவான். இங்க வேகம் என்னையாம் 12 ms minus 1. இந்த இடத்துல விபிக்கான வேகத்தை காணுங்க. அதுதான் உங்களோட கேள்வி. விபியை காணுங்கன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நான் தொடர்ச்சி சமன்பாடு போட்டேன்னு சொன்னா ஏவி சமன் மாறின தொடர்ச்சி சமன்பாடு நான் போட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன வரப்போகுதுண்டா இங்க வந்து ஏ என்ன வரப்போகுது உங்களுக்கு தசமாறு ஏ இன்டு விபி சமனா இருக்க போகுது. இங்கே இருக்குது ஏ இன்டு 12 ms minus 1. ஸோ இதுல நான் சுருக்கினா விபி எனக்கு சமன் 12 கீழ் தசமாறு. ஸோ விபி வந்து 20 ms minus 1. ஸோ இங்கே கதி என்ன செய்யும்டா 20 ms minus 1ஓட என்ன செய்யும் கதியோட நீர் என்ன செய்யும் இங்கால வெளியேற போகுது. 20 ms minus 1 கதியோட நீர் வெளியேற போகுது. அப்ப கனெக்ட். அடுத்தது சுரங்கப்பாதை புள்ளி பியில் நீர்ப்பாய்ச்சின் அமுக்கம் பிபியை காணி. வளிமண்டல அமுக்கம் 1/15. இதுல அமுக்கம் பிபியை காணிச்சிருமா. வளிமண்டல அமுக்கம் 1/15 சொல்லுமா. இப்ப நான் என்ன செய்யண்டா இந்த பி செல்ல இந்த புள்ளிக்கும் எஸ் செல்ல இந்த புள்ளிக்கும் பெர்ன்லின் கோட்பாடு யூஸ் பண்ண பீண்ட புள்ளியில பாருங்க அமுக்கம் சொல்லுங்க பிபியை கணிச்சு சொல்லி. சரியா? கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. மார்க்கர் இதாயிருக்கு. போர்ட் விளங்குதானே? எழுத கிளியரா விளங்குதானே? கொஞ்சம் இது பண்ணுங்க. மார்க்கர் லைட்டா பிரச்சனை உண்டு. அவ்வளோதான். நான் சில விஷயத்த நீங்க அப்படியோ இது பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா சரி, நோட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா சரியா? சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பில உள்ள அமுகத்துக்கு நான் என்ன செய்யும் பெர்ன்லின் கோட்பாடு யூஸ் பண்ணியேன். பிக்கும் செல்லத்தை நீங்க அப்படியே செய்யுங்க. சம்டைம் உங்களோட போர்ட் கிளியர் இல்லாம இஷ்யூ வரும். என்னோட மார்க்கர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இந்த டைம் சேஞ்ச் பண்ணிக்கோ இயலாது. ஸோ அதால கொஞ்சம் நீங்க செய்யுங்கன்னா நான் வாயில சொல்லி எழுதியேன். ஸோ நீங்களும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுங்க. ஒரு ஷீட் ஒன்று எடுத்துட்டு நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ரெண்டைக்கு மட்டும் ஒரு சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும் இந்த பிக்கும் நான் எஸ்க்கும் பெர்ன்லின் கோட்பாடு யூஸ் பண்ணியேன். அப்ப பிபி അതിനുള്ള അമുക്കം ഇങ്ങനെയുള്ള അളവുകൾ ഏർപ്പെടുത്തി ഞാൻ പോട്ടൻസ് half d vb square. சரியா? இதுதான் பூச்சி சக்தி மட்டுமா இருக்கேன். ஸோ இங்க HDG பூச்சியை வரப்போகுது. ஸோ நான் மேல உள்ள இந்த SW வந்து யூஸ் பண்ணேன்னு வளிமண்டல அமுக்கம் பை இருக்க போகுது. அதே நேரம் HDG இருக்க போகுது. அங்க வர ஏகப்பட்ட சக்தி ½ dv square 0வா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த இடத்துக்கு வராது.
காரணம் அது ஓய்வில் இருக்கத்தால. இப்ப நான் இதுக்கெல்லாம் பிரதியிட்டா பிபி பிளஸ் ஹாஃப் டின்னு சொல்லி 1000 அடர்த்தி. ஸோ விபி ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 20 கட்டேங்க. ஸோ 400 வர்க்கிச்சா வளிமண்டல அமுக்கம் 1/15 சொல்லி தாரான். ஹெச்டிஜின்னு சொல்லி வந்து ஏற்கனவே தந்துட்டு உயர்த்த 12.8 சொல்லி 12.8 தர 1000 தர 10. ஸோ இதை சுருக்கி நீங்க சிரமம் செய்ய போதும் பிபிட அமுக்கம் வரப்போகுது. சுருக்கல் உங்களை பொறுத்து மெட்ஸின் சொல்லி வந்து நீங்க உங்களோட நாலேஜ்ல பாத்துக்கோங்க. அப்ப இதை சுருக்கி நீங்க சொன்னா உங்களுக்கு பிபிக்கான விட 2.8 தர 10.4 சொல்லி வரும். சுருக்கி அவங்களோட பிபிக்கான விட 2.8 தர 10.4 பெஸ்கான சொல்லி வரும். அப்ப இதுதான் இந்த புள்ளியில் உள்ள அமுக்கமா இருக்கு. சரியா? அப்ப நீங்க அதையும் கண்டுட்டீங்க. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா வெளியேற நீர்கால்வாயில் உள்ள ஒரு பகுதி சியை கருதுக. இதில் நீர்ப்பாசன அமுக்கம் கதியாகியவற்றின் பெருமானங்கள் முறையே பிபி பிபியின் 75% பிபியின் 65%. இப்ப என்னண்டா இப்ப இந்த பிபி விபின்னு சொல்லி தேவை. ஸோ நான் இப்ப அதை மட்டும் விட்டுட்டு அதெல்லாம் இது பண்ணியேன் ரெஸ்ட் பண்ணியேன். இப்ப இங்க உள்ள வாரது வந்து இங்க இப்ப இந்த கதையில வருகுதானே இது வந்து என்ன நடக்குன்னா இது இங்கே உள்ள இந்த கலிங்கல் தொட்டிக்குள்ள வந்து போகுது. அப்ப ஏற்கனவே சொன்ன இந்த கலிங்கல் தொட்டிக்குள்ள போயிட்டுன்னு சொன்னா சக்தியில நடக்கும் சொல்லி கலிங்கல் தொட்டிக்கு போயிட்டு இந்த சீன்ற இடத்துக்கு வருது. இந்த சீன்ற இடத்துக்கு வரச்சல அமுக்கம் இந்த சீன்ற இடத்துல உள்ள அமுக்கம் என்னன்னு சொன்னா பிபின்னு சொல்லி அந்த அமுக்கத்துல 65%, சாரி 75%. அப்ப 75% சொல்லுது பிசி அமுக்கம் அப்ப எதுக்கு சமனா இருக்க போது 100க்கு 75 பிபிக்கு சமம். அப்படிதான் பெர்சன்டேஜ்னா 100க்கு எத்தனை சொல்லுங்க 100க்கு 75 பிபிக்கு சமம். அதே மாதிரி எங்களோட கதி பிசி எதுக்கு சமம்னா 100க்கு 65 பிபிக்கு சமம். 100க்கு 65 100 மேல் 65 பிபிக்கு சமம். இப்போ உங்களுக்கு இந்த பிசியும் பிபியையும் காணுங்க. அடுத்த கேள்வி அதான் சொல்லுங்க பிசியையும் பிபியையும் காணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப அதை நம்ம கண்டோம்னு சொன்னா நான் பிபிக்கு வேலை என்னத்தை பிரதிட போறேன்னு சொன்னா 2 தர 10 பிபிக்கு வேலை 2 தர 8 தர 10 5 பிரதிட்டேன் 14 பிரதிட்டேன் 14 பிரதிட்டா நாங்களுக்கு இருக்கு பிசிட விட என்ன வரப்போகுது எனக்கு பிசில உள்ள சீண்ட புள்ளியில் உள்ள அமுக்கம் என்னன்னு சொல்லி வரப்போகுது 175 சொல்லி சொல்லிட்டான். சோ நான் சுருக்கினேன்னு சொன்னா எனக்கு இந்த சீல உள்ள அமுக்கம் சொல்லி வரப்போகுது 2.1 தர 14. அப்ப அந்த இடத்துல உள்ள அமுக்கம் 2.1 தர 14 பெஸ்கால இருக்கும். அதே நேரம் பிசில உள்ள கதியை நான் பார்க்கேன் 100க்கு 65. சோ பிபிக்கு வேற 20 போட்டேன்னு சொன்னா சுருக்கு வெங்காயங்களை சுருக்கி கூட்டேன்னு சொன்னா 130. சோ 13 ms -1 சொல்லி வரப்போகுது. அங்கோட கதி என்ன 13 ms -1. சோ இங்க இருந்து வந்து இந்த கலிங்கல் தொட்டிக்குள்ள போய் சக்தியில நடக்கும் ஏற்கனவே சொல்லிட்டான். சோ சக்தியில நடந்து இங்கனைக்கு வரச்சலாம் சீண்ட புள்ளியில உள்ள அமுக்கம் வந்து பீண்ட புள்ளியில் உள்ள அமுக்கத்தை விட 75% மடங்கு இருக்குமா 75 சொல்லி அப்ப 175 தர பிபி கதி வந்து 65 இருக்குமா 165 தர கதி பிபி. இதை போட்டேன்னு சொன்னா எனக்கு அந்த உள்ள கதி எதையும் கண்டுட்டேன். இப்ப என்ன செய்யணும்னா கேர்லி ஸ்மூத்தா மூவ் பண்ணுங்க பாருங்க. இப்ப கேர்லி ஸ்மூத்தா உள்ள கொண்டு போறான். மேலே ஒரு ஒன்றில் உள்ள டீர் வெளியேறும் கதி V2 காணும். அப்ப ஒன்றுல டீனு செல்ல எப்படியோ கலிங்கல் தொட்டி வந்து இந்த டீனு செல்ல பாயிண்ட் இங்கே இருக்கு இங்கே உள்ள கதி V2 காணட்டுமா. அப்ப எனக்கு இப்ப இதுக்கு மென்ஷன் பேன்லைன் கோட் படி யூஸ் பண்ணி நீங்க பாருங்க இங்கனைக்கு மைனுக்கும் பிசி பிளஸ் ஐநூறு அளவுக்கான சக்தி half d vc square சமன் இங்க pd plus half d v2 square. நான் இந்த v2 கணக்கு சரி ஏன்னா இந்த HDG பூச்சமான ரெண்டும் ஒரே கிடைமட்டத்தில் உள்ள புள்ளி அதால HDG பெருமானம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு 0 இருக்க போகுது. ரெண்டும் ஒரே கிடைமட்டத்தில் உள்ள புள்ளின்றதால HDG பெருமானம் வந்து இங்க என்ன செய்ய போகுது 0 இருக்க போகுது. சோ பிசின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 2.1 தர 14 half dன்னு சொல்லி 1000 பிரதியிடியன் அப்படியோ BC ஸ்கொயர் 13 வர்க்கம். சோ 13 வர்க்கம் சொல்லி 169 சமன் இந்த கோவை நான் அப்படியே எழுதியேன் எனக்கு இப்ப படம் தேவையில்லை. பிடி சொல்லி வளிமண்டலம் நமக்கு வளிமண்டலம் திறந்து ஒரு நிலம் 1 தர 15 பிளஸ் ஹாஃப் தர டின்னு சொல்லி 1000. சோ V2 ஸ்கொயர் தான் காணணும். சோ V2 ஸ்கொயர். இப்ப இதுல நான் என்ன செய்யணும் சுருக்களை செஞ்சு நான் V2 ஸ்கொயர் காணணும். V2 ஸ்கொயர் நான் கண்டேன்னு சொன்னா இந்த மத்த எல்லாம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி. சோ நான் அந்த V2 ஸ்கொயர் நான் கண்டேன்னு சொன்னா சுருக்கி எனக்கு V2 ஸ்கொயர் பெருமானம் வரப்போகுது. சோ V2 ஸ்கொயர் பெருமானம் என்ன வருதுன்னு சொன்னா 3.32 ms -1. சரி V2 ஸ்கொயர் பவுண்ட் சொல்லி வரும் சரியா.
v2 வந்து 11 சொல்லி வர போகுது உங்களுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. v2 வந்து 11 சொல்லி வர போகுது. இதுல இருந்து நீங்க சுருக்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து v2 செல்லுற விட v2 செல்லுற விட 3.32 ms சொல்லி வரப்போகுது. 3.32 ms சொல்லி வரப்போகுது. சரியா? இப்ப அடுத்த பாடு போ. மேலே b3 கணித்த பெருமானம் தொடர்பாக உரு 1 காட்டப்பட்டுள்ள புள்ளி D யில் நீரினால் கொண்டு செல்லப்படும் ஓரளவு கணக்கான இயக்கப்பாடு சக்தியில் உள்ள சதவீத இழப்பை காணுங்க. என்ன சதவீதம் இழப்பு நடந்திருக்குன்னு சொல்லி காணட்டுமா? அப்ப என்ன சதவீதம் இழப்பு நடந்திருக்குன்னு சொல்லி காணணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். ஆரம்பத்துல நீங்க கண்டீங்க அலகு கணக்கான இயக்கப்பாடு சக்தியா இருந்துச்சு என்ன, ½ v1². அப்ப ½ v1² ஒன்னா அந்த கலிங்கல் தொட்டின செட்டப் இல்லைன்னு சொன்னா அத அந்த படம் ஒரு 2ல வார குளத்தால நீர் வெளியேறும் கால்வாயால போற நேரம் வந்து அது கொண்டிருக்க போற அளவு கணக்கான அழுத்த இயக்கப்பாடு சக்தி ½ dv1². இப்ப அது கொண்டிருக்கிற இயக்கப்பாடு சக்தி ½ dv2². இப்பதான் கேட்கான் இங்க நடந்த இழப்பத்தான் கேட்கான். நல்லா அன்லைன் பண்ணுங்க, இழப்பத்தான் கேட்கான். அப்ப நீங்க இழப்பை இங்க கொடுக்க நேரம் நல்லா பாத்துக்கணும். ஆரம்பம் என்ன, ½ dv. இப்ப இழப்பத்தான் கேட்கான். சோ ½ dv1². எதுல இழந்தன்னு சொல்லி நீங்க பார்க்க போறீங்க, ½ dv1². அப்ப இப்ப இழப்புன்னு சொல்றது ஆரம்பத்துல இப்படி இருந்தது, இப்ப இவ்வளவு போகணும்னு சொன்னா ஆரம்பத்துல இறுதியை நீங்க கழிச்சு விட்டவாறு இழப்பா இருக்க போகுது ½ dv². இது தர 100 தான் இங்க என்ன தேவை போதோ, இது இழந்த இயக்கப்பாடு சக்தியே இருக்கும். இது தர 100 தான் இங்க இழந்த இயக்கப்பாடு சக்தியே இருக்க போகுது. அப்ப இதுல நான் ½ d எல்லாம் விட்டுட்டேன்னு v1² மைனஸ் v2² இங்கே v1². v1 நான் ஆரம்பத்துல அப்ப கண்டுட்டேன். அடுத்த பெருமானம் எனக்கு 16 வந்துச்சு. ஸோ 256 மைனஸ் 11 கீழே 256 தர 100 வருமே, தர 100. ஸோ நான் இதுல பெர்சன்டேஜ் பார்த்தேன் நான் சுருக்கி எனக்கு வரப்போகுது 96% சொல்லி. அப்ப 96% சக்தியை என்ன செஞ்சிட்டு லாஸ்ட் வீடியோ 96%. கொஞ்சம் போர்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இன்னைக்கு மட்டும்தான் 96% சக்திய அந்த கலிங்கல் தொட்டிக்குள்ள என்ன செய்ய போது இழக்குது. கலிங்கல் தொட்டி இல்லைன்னு சொன்னா அது அந்த இடத்துல நீங்க பாருங்க ஒரு 2ல v1 கதியோட வரும். கலிங்கல் தொட்டி இருக்கத்தால அதன் செய்து கதியை இழந்து v2 கதியோட வருது. சோ அந்த கலிங்கல் தொட்டிக்குள்ள இலக்க கதி தான் இங்க, சாரி இலக்க சக்தியை இழக்குது. அந்த சக்தியை தான் இங்க நீங்க கண்டிருக்கீங்க. அப்படின்னா அவன் என்ன பெர்சன்டேஜ் இலக்குன்னு சொல்லி கேட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு வர வேண்டியது, ஆனா என்ன செஞ்சிருக்க உங்களுக்கு இவ்வளவுதான் வந்து இருக்குண்டா. இப்ப நீங்க இவ்வளவு உண்மையானத்துல இருந்து இப்ப உங்கள்ட்ட 100 ரூபா நான் தாரேன், சரியா? எக்ஸாம்பிள பாருங்க, 100 ரூபா நான் உங்கள்ட்ட தாரேன். 100 ரூபா தந்துட்டு நான் உங்கள்ட்ட சொல்லி என்ன சொன்னா, நீங்க போய் எவ்வளவு சரி தின்னுட்டு மிச்சத்தை எடுத்துட்டு வாங்க சொல்லி நீங்க ஒரு 40 ரூபாய் தின்ட்டு 60 ரூபா கொண்டு வரீங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, நீங்க இழந்த பெர்சன்டேஜ் என்ன? என் கேள்வி, நீங்க இழந்த பெர்சன்டேஜ் என்ன? நீங்க இழந்த பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி நான் பாக்குறதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும், நான் தந்த சல்லி எவ்வளவு 100 மேல உங்கள்ட்ட ஆரம்பத்துல இருந்து 100 நீங்க இப்ப உங்கள்ட்ட கையில இருக்க மிச்சம் 60. அப்ப 100 மைனஸ் 60 அப்ப 40. 100 மேல 40 தர 100, 40%. விளங்கினா? அதே மாதிரிதான் இருக்கும். ஆரம்பத்துல இது கொண்டிருக்க சக்தி வந்து இந்த அளவு சக்தியை கொண்டிருக்க போது ½ dv1². ஆனா இப்ப ½ dv2² வந்து வருகிறா இவ்வளவு இழந்திருக்குது. அப்ப ஆரம்பத்தின் மேல் இழந்தது. அப்ப ஆரம்பத்துல இருந்து இறுதியை கழிச்சுட்டு இழந்த வரப்பு தர 100 தான். அப்படி என்ன செய்ய போது இழந்த இயக்கப்பாடு சக்தியில சதவீதமா இருக்கும். கிளியரா இந்த விஷயம்? சரியா? அப்ப அந்த இது முடிஞ்சு. அடுத்தது, நீர்ப்பாச முறையும் கலிங்கல் தொட்டியினுடன் நீர் சேர்ப்பதன் மூலம் வெளியேறும் நீர்ப்பாய்ச்சலின் அழிக்கும் வலுவை புராத பொழியாளர்கள் எங்கன கட்டுப்படுத்துவாரு. அழிக்கும் வலு சொன்னா இப்ப ஸ்பீடா நீர் வந்துச்சுன்னா கீழுக்கு என்ன செய்ய போறோம், அந்த நல்ல ஸ்பீடா ஃபோர்ஸ் வந்து அதிக சக்தியோட வரும். அப்ப அதால வந்து பயிர்களுக்கு நீங்க செலுத்த நேரம் இல்லைன்னு வழிகாட்டுகள் அமைச்சிய நேரம் என்ன நடக்க போகுது, ஒரு டேமேஜ் வரப்போகுது. அப்ப அதை அவங்க இல்லமாக்கிறதுக்கு அந்த அழிக்கும் சக்தி என்ன செய்யணும், கட்டுப்படுத்துவாங்க. எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னா பாருங்க, நீங்க சும்மா விட்டு இருந்த அந்த கலிங்கல் தொட்டி இல்லைன்னு சொன்னா தண்ணி வந்து என்ன செய்ய போகுது 16 ms வரப்போகுது. இப்ப கலிங்கல் தொட்டி இருக்கத்தால தண்ணியோட ஸ்பீடை குறைச்சி என்ன செய்யுங்க 3.32 ms வரீங்க. அப்ப அந்த புராண பொறியியலாளர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கலிங்கல் தொட்டி அமைச்சு அதுக்குள்ள சக்தி இழப்பு ஏற்படுத்த மூலம்
என்ன செய்யாங்க, அதை கட்டுப்படுத்துவாங்க. விளங்கிச்சா? அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன சொன்னா, என்ன சக்தியோ கலிங்கல் தொட்டியினுள் குறிப்பிட்ட அளவு சக்தியை இழக்கச் செஞ்சு எடுக்கத்தால. கிளியரா விளங்கினா? இவ்வளவுதான் 2018ல வந்தது. இன்றைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சாரி, நான் இது பண்ணிக்கேன். இதை நான் அக்செப்ட் பண்ணல இப்படி நடக்கும்னு சொல்லி திடீர்னு மாதிரி இதாயிட்டு இன்ஷால்லா நாளைக்கு நான் கிளியர் பண்ணிக்குவேன். சரி, இப்போ உங்களோட இதுகளை சொல்லுங்க. கிளியரா இது? தாரோ 6ன்னு போட்டிருக்கீங்க. நான் இப்ப 6வது கேள்விக்கு தான் கிளியரா விட சொன்னேன். என்ன சொன்னா கலிங்கல் தொட்டி அமைச்சிருக்கு. சோ அதுல சக்தி இழப்பு நடக்குது. அப்ப அதால லாஸ்ட்டுக்கு ஆன்சர் இதுதான். கலிங்கல் தொட்டி ஒன்று இருக்குதானே, கலிங்கல் தொட்டி இருக்கத்தால இப்போ வரது 3.32 இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வருது. கலிங்கல் தொட்டி இல்லைன்னு சொன்னா 16ஓட வரப்போகுது. அப்ப பெருமளவு சக்தியை கலிங்கல் தொட்டிக்கு இழக்க செய்யுது. இழக்க செஞ்சு அந்த அழிக்கும் போல அந்த வார கதியை கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் என்னோட ஆன்சர். சோ அதுக்கு நீங்க 6க்கு என்ன ஆன்சர் வரும்னு சொன்னா, குறிப்பிட்ட அளவு சக்தியை கலிங்கல் தொட்டிக்குள்ள இழக்க செய்யதன் மூலம் அப்படிதான் அவங்க கட்டுப்படுத்துவாங்க. இதுதான் அந்த நேரங்கான டெக்னிக். இப்ப கிளியரா இது? அந்த டவுட்னு கேட்டால் சொல்லுங்க எல்லாரும். கிளியரா 6 ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. சரி, அப்ப நான் இதோட